உண்மையிலே இந்த கூட்டத்தினை எமது மாவட்ட செயலாளர் அவர்கள் தான் தலைமை தாங்கி நடாத்துவதாக ஏற்பாடாகி இருந்தது. ஆனாலும் அவரது வேலைப்பளுவின் காரணமாக இந்த நிகழ்வினை என்னை ஆரம்பித்து வைக்குமாறும் அதற்குரிய வழிநடத்தல்களை செய்யுமாறும் என்னை பணித்து கொண்டதற்கமைய நான் திடீரென்று இதில் அமர வேண்டியதாகிவிட்டது. ஆனால் நான் இதில் மிகவும் சந்தோஷமடைகின்றேன். ஏனென்றால் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் இதிலே கிடைத்திருக்கின்றது. இந்த இடத்துல உங்களோடு நான் கருத்து கூறுவதென்றதை விட உங்களுக்குள்ள இருக்கிற கருத்துக்களை நான் உள்வாங்கலாம் என்ற ஒரு மனநிலை தான் எனக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் என்பவர்கள் எவ்வளவோ சாதிக்கின்றார்கள், எவ்வளவோ பதவிகளில் மேல்நிலைகளில் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் இன்றைக்கும் நாங்கள் இந்த பெண்கள் சமத்துவம், பெண்கள் அதாவது ஜெண்டர் பயஸ், பெண்களுக்கு சமத்துவமின்மை என்றெல்லாம் நாங்கள் கதைச்சு கொண்டே தான் இருக்கிறோம். இவன் நாங்கள் எல்லாரும் பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த இது எல்லார் மட்டத்திலே இன்றும் ஒரு பேசப்படுகின்ற பொருளாக இருக்கின்றது. அதை நாங்கள் எவ்வாறு நாங்கள் ஒரு சமத்துவமான நிலைக்கு நாங்கள் கொண்டு வர வேணும் என்றது பற்றி ஒரு ஏற்கனவே இது தொடர்பாக உங்களோட இந்த நிறுவனத்தினர், ரிசலன்ஸ் நிறுவனத்தினர், மற்றது இந்த பலவாளர்கள், கன்சல்டன்ஸ் எல்லாரும் இது தொடர்பாக ஏற்கனவே பல மாவட்டங்களில் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்குகள், ஆய்வுகள், கூட்டங்கள் எல்லாம் நடாத்தி அவர்களுக்குள்ளே ஒரு பொறுப்புகள் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது ஒரு சின்ன சாதாரண நாங்கள் எல்லாமே பேசப்படுகின்ற பொருளாக இருந்தாலும் இங்கே பெண்களுக்கு ஏன் இவ்வாறு அநீதி இழைக்கப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது அது தெரிந்தோ தெரியாமலோ வேணுமென்றோ சில பேர் அதை ஒரு டிஸ்கிரிமினேஷனாக வச்சிருக்கிறார்கள். அது எங்கே இருக்குன்னா அவர்களோட மனநிலையில் இருக்கிறது. ஸோ நாங்கள் இங்கே செய்ய வேண்டியது அவர்களுக்குள்ள இருக்கின்ற மனநிலையில் மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். முதலாவதாக நாங்கள் எவ்வளவுதான் பெரியவர்களாக இருந்தாலும் பெண்கள் பதவியில் வதித்தாலும் ஆனால் அடிப்படை வேண்ட மனநிலை, அந்த மனநிலை என்றது ஆரம்பத்தில் பெண்கள் அடிமைத்தனமாக இருந்தார்கள். பாரதி கண்ட புதுமை பெண்ணாக பிறகு பாரதியார் என்ற நாங்கள் அவர் தான் ஒரு பெண்களுக்கான விடுதலைக்காக, சிறுவர்களுக்கான விடுதலைக்காக அவர் அந்த காலங்களிலேயே அவர் ஒரு போராட்டத்தில் இருந்து ஒரு பெண்கள் சுதந்திரம் என்ற ஒரு நிலையை கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலேயே அந்த காலத்திலிருந்து இன்று நாங்கள் படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கின்றோம். எல்லா இடங்களையும் முன்னேற்றம் இருந்திருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் எவ்வளத்தை தான் சாதிச்சாலும் அது பின்னுக்கு ஒரு கதை சொல்லிவிடும், இவையால் என்ன செய்ய முடியும், அது ஒரு வர்க்கம் இருக்கணும். அதை இந்த மனநிலையே நாங்கள் மாற்றத்தான் போயிடும். அது குடும்பங்களுக்குள்ளே இருக்குது, வெளியில் போக தேவையில்லை. நாங்கள் குடும்பத்திலே இருக்குது. அதுக்கு முதல் காரணம் நான் சொல்லலாம், பேரண்ட்ஸும் ஒரு காரணம், அப்பா அம்மாவும் ஒரு காரணம். ஏன் ஆண் பிள்ளையை தான் தூக்கி வச்சு கலப்பினான். அவன் ஆண் பிள்ளை சாப்பாட்டிலேயே முதல் சோறு எடுத்து போடுவினா மேல் சோறு ஆண் பிள்ளைகளுக்கு தான் மகனுக்கோ ஹஸ்பண்டுக்கோ தான் போடுவீங்க. ஏன்னா நல்ல சத்தெல்லாம் மேலுக்கு தான் போகும், மெட்டவைக்கு தான் இதுக்கு மட்டும் அடிப்படை. அப்படி குடும்பத்துக்குள்ளேயே இது ஒரு நிலையாக வந்திருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சு கொண்டு வரைக்கும் நாங்கள் இப்பத்தே கருத்தரங்குகள் இப்படியெல்லாம் நாங்கள் நடாத்தி கொண்டு வரைக்கும் இனி வரும் ஜெனரேஷனில் அது படிப்படியாக குறையக்கூடிய ஒரு சாத்திய கூட நாங்கள் இப்போவே அதை ஏற்படுத்தி கொடுக்குறோம். இதுதான் ரீசன். நாங்கள் இதெல்லாம் கதைச்சு கொண்டு வந்தால் எதிர்காலத்தை நாங்கள் சிறந்த ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேணும். பால் சமத்துவம் என்ற நிலையை நாங்கள் இன்றைக்கு உருவாக்காட்டியும் இப்படியான கருத்தரங்கள் பயிற்சிகள் வைக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு மூளைச்சலவை செய்யப்படுகின்றது. இன்றைக்கு எல்லாருக்கும் மைண்ட் ப்ராடாக இருக்குது, திங்கிங் ஆஃப் பவர். முந்தின ஒரு கூவலாக இருந்தாங்க. இப்போ எல்லாரும் அதை ஒரு விரிவாக்கம் செய்யணும். வீட்டில் கூட இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி அடிமைத்தனங்கள் இருந்தாலும் அது இல்லைன்றது ஒரு நிலைக்கு கொண்டு தான் இருக்கின்றது. ஸோ இனிமேல் வருங்காலங்களில் இந்த சமத்துவம் என்பது நிச்சயமாக கிடைக்க வேணும். அதற்கான ஒரு உழைப்பு தான் நாங்கள் இப்போ செய்து கொண்டு வருகிறோம். இனி சின்ன ஜெனரேஷன் வளர்ந்து கொண்டு வர போயிடும். அவைகளுக்கு நாங்கள் வளர்ந்து பெரியவர்களாக நீங்கள் எங்களை விட நான் வயசு போயிடும் எங்களுக்கு. நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வர
பிள்ளைகளை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வளர்த்து கொண்டு வரணும். இந்த நாட்டில் வந்து சமூக சீர்கேடுகள் இல்லாத அளவுக்கு இரு பாலாரும் சரியோ, பெண்கள் ஆண்கள் இரு பாலாரும் அதன் தன்மையை உணர வேண்டும். இந்த பெண்களை வந்து நாங்கள் வந்து இம்சிக்கக்கூடாது, எந்த வரையிலும் ஹாரஸ் பண்ணக்கூடாது. ஈக்குவல் ரைட்ஸ் என்றது ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் த ஃபேமிலி, அவையோட அடிப்படையில் இருந்து அது வேற வேணும். அந்த நிலையில் இப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற அந்த கருத்தரங்குகள், உங்களுக்குரிய பயிற்சிகள், நீங்கள் போய் இந்த கிராமத்து மக்களோட அணுகி முறைகளை கதைக்கிற முறையில் அது நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கலாம் என்றதுதான் இந்த கருத்து. அந்தபடியால் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நல்ல என்னை விட உங்களுக்கு தெளிவான கருத்துக்கள், நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் அதாவது வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதை எவ்வாறு நீங்கள் தீர்த்து கொண்டிருப்பீர்கள் என்றதெல்லாம் உங்களுக்கு சில மெக்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ இனிமேல் வரும் காலங்களில் நாங்கள் நல்லபடியாக பெண்கள் சமத்துவத்தை இன்று பேசினாலும் எதிர்காலத்தில் அந்த நல்ல நிலையில் பாயஸாக இருக்க வேண்டும், நல்ல நிலையில் உருவாக்குறதுக்கு எங்களோட கட்டமைப்பு தான் இருக்குது. ஆண்கள் நான் என்னென்ன பெண்கள் என்ற ரீதியில் பெண்கள்லாம் கூட வந்திருக்கிறீங்க, எண்ணி பார்த்தா கொஞ்சம் ஆண்கள் தான் இருக்கணும். ஆனால் அவர்களுக்குள்ளாலேயும் நல்ல செய்தி போக வேண்டும், அதான் முக்கியம். இவ்வளோ பேருக்குள்ள இருக்கிறத விட அந்த ஆண்களுக்கு நல்ல செய்தி போக வேண்டும். இந்த பெண்களை நாங்கள் எவ்வாறு நடாத்த வேண்டும். ஸோ அந்த வகையில் இனி மேற்கொண்டு இது தொடர்பான ஒரு செஷன் ஒன்று இருக்கிறது. இந்த காலை 9:30 1:30 மணி மட்டும் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கணும். ஸோ அது உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியையும் நல்ல ஒரு பலனையும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு பால் சமத்துவ நிலையை மேம்படுத்த வேண்டும் என்று கூறி எனது உரையினை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஒரு கலந்துரையாடலை, ஒரு ஆய்வினை வந்து உங்களோட மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் அதே போல இறுதியாக நடைபெறும். இதில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கின்றதான திட்டமிடல் பணிப்பாளர் அவர்களுக்கும் அதே போல ஃபாரஸ்ட் நிறுவனத்தினுடைய கன்சல்டன்ஸ், இந்த ஆய்வினை கிறிசல்ஸ் நிறுவனம் செய்திருந்தாலும் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் இதை நேரடியாக செய்யவில்லை. அது ஒரு கன்சல்டன்சி பேசிஸில் நாங்கள் ஃபாரஸ்ட் கன்சல்டன்ஸ் என்ற ஒரு அமைப்பிடம் கொடுத்திருந்தோம். அதனுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கின்றதான திரு சுதந்திர இயேசு அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். வந்திருக்கின்றீர்கள். அதே போல நீங்கள் எந்த நிறுவனத்தையோ இல்லாமல் எந்த அலுவலகத்தையோ பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள், அதே போல உங்களுடைய பதவி நிலை, ஃபுல் நேம், டெசிக்னேஷன், ஆர்கனைசேஷன் மூன்றையும் வந்து நாங்கள் எங்களுடைய திட்டமிடல் பணிப்பாளர் ஒரு சில மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்து அது சரியா பிள்ளையாண்டு சரி பார்க்குற ஒரு ஆய்வுக்கு தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரியுமென்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல நாங்கள் ஜிபிவி கேஸ் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு பொதுவான விடயத்தில் ஒரு காமனான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் படித்த விஷயங்கள், எங்களுடைய அனுபவங்கள், இதுக்கு முதல் நாங்கள் வேலை செய்த அனுபவங்கள், நாங்கள் படித்திருக்கிற விடயங்கள் தொடர்பாக எங்களுக்குன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். நீங்க பிராக்டிக்கலா இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க முகம் கொடுத்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து நீங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்துல ஜிபிவி என்றால் என்ன, எப்படி இந்த கேசஸை ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணக்கரு இருக்கும். இது ரெண்டுமே ஒரு பொதுவான மையத்துல நாங்க கொண்டு வந்தா மட்டும்தான் மேற்கொண்டு நாங்க கதைக்க முடியும். இல்லைன்னா நாங்கள் ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கொண்டு இது சரியென்றுவோம், நீங்க அதை பிள்ளை என்று சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ முதல்ல நாங்கள் வந்து ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு வரலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த படத்தை எல்லாரும் பாருங்க. இதை பார்க்கும் போது இதுல வந்து உங்களுக்கு ஒரு இமீடியட்டா இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன மனசுல தோணுது? யாராவது ஒரு ஆள் மேபி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பார்த்து? வேற யாராவது எதுவுமே தோணவில்லையா? எல்லா இடங்களையும் எந்த இடத்துலயும் வன்முறை, பெண்களுக்கு எதிரான வன்முறை நடந்து கொண்டே இருக்கு. ஓகே, இதுல வந்து ஒரு விஷயத்தை நான் முதல்ல தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் திரும்பி இது வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், இப்படி பெண்களை மையப்படுத்தி தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஆனால் உண்மையில வந்து இது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மட்டுமல்ல. இது வந்து ஒரு பால்நிலை சம்பந்தமான வன்முறை. ஒருவர் எந்த ஜெண்டர், எந்த பால்நிலையை பிரதிநிதித்துவப்படுத்துறாரோ
அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வன்முறைகள் ஏற்படுது. இது ஆண்களுக்கு எதிராகவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மாற்று பாலினத்தவர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம், LGBTIQ கம்யூனிட்டி என்று, அவர்களுக்கு எதிராகவும் நடைபெற வாய்ப்பு இருக்குது. ஸோ மெஜாரிட்டியா இது பெண்களுக்கு எதிராக நடைபெறுவதால நாங்கள் கூடுதலாக இது பெண்களுக்கு எதிரான வன்முறை என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா எப்பவுமே உங்களுடைய மனதுல இது எல்லாருக்கு எதிராகவும் நடைபெறக்கூடிய வன்முறைகள் தான் என்றதை நீங்க நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது முதலாவது காமன் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது இந்த படத்தை பார்க்கும்போது பாருங்க, ஆக மேல நடுவுல ஒரு கூனி குறுகிய உருவம் உண்டு, ஒரு குனிந்த மாதிரியான ஒரு உருவம் உண்டு தெரியுது. எல்லாருக்கும் அது தெரியுதா? அந்த உருவத்துக்கு நான் சர்வைவர் என்று பெயர் கொடுத்திருக்கிறேன். சர்வைவர் என்றா தப்பி பிழைத்தவர். பால் மற்றும் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளால பாதிக்கப்பட்டு தப்பி பிழைத்த ஒருவர் தான் அவர். ஏன் அவருடைய உருவத்தை அப்படி ஒரு கூனி குறுகிய மாதிரி ஒரு உருவத்தை நான் இங்க கொடுத்திருக்கிறேன்டா, இந்த பாதிப்போட தன்மை அப்படியானது விளங்குதா? இப்ப உங்களுக்கு காய்ச்சல் வரலாம், நோய் நொடி வரலாம், ஆக்சிடென்ட் வரலாம். இது என்ன நடந்தாலும் கூட நீங்கள் தகுந்த சேவையை நாடும் போது உங்களுக்கு ஒரு கூச்சமோ வெட்கமோ ஒரு கூனி குறுகிய நிலைமையோ ஏற்படாது. உண்மைதானே? இது எனக்கு ஒரு சம்பவம் நடந்துட்டுது, நான் அதற்கான சேவையை பெற போறேன். நாங்க துணிந்து போவோம். அது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், காய்ச்சல் வந்தாலும் போவோம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை இருந்தாலும் கிருகிறான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்களுக்கான நியாயத்தை நாங்க தேடிக்கொள்வோம். ஆனால் இந்த பால் மற்றும் பால்நிலை அடிப்படையிலான வன்முறை நடக்கும் போது மட்டும் எங்களுக்கு தான் பிரச்சனை நடந்திருக்கு, நாங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க தான் தப்பி பிழைத்திருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு நியாயமான ஒரு சேவையை தேடி போறதுல எங்களுக்கு ஒரு சங்கடம் இருக்கும். உண்மையா இல்லையா? நாங்கள் ஒரு துணிஞ்சு எனக்கு இப்படி பிரச்சனை நடந்துட்டு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, எனக்கு இந்த உதவியை தாங்கன்னு கேட்க முடியுதா? முடிய இல்லை. நியாயமா கேட்க முடிய வேண்டும், ஆனா முடியுதா? சமூகம், கலாச்சாரம், மீடியா, இப்படி 1000 பிரச்சனைகள் நடுவுல வருவதால அது ஒரு கூனி குறுகிய ஒரு நிலையை எங்களுக்கு ஏற்படுது. நாங்களே ஏதோ தப்பு செய்த மாதிரி ஒரு மனநிலையை எங்களுக்குள்ள ஏற்படுத்தும். பாதிக்கப்பட்ட தப்பி பிழைத்தவருடைய மனதில ஏற்படுத்தும். அது 2வது அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கும் உங்களுக்கும் இருக்கணும். அடுத்ததாக ஒரு பாதிக்கப்பட்டவர் அல்லது தப்பி பிழைத்தவர், இந்த சர்வைவர் நான் சொல்றேன் ஈஸி, எனக்கு இப்படி தமிழ்ல தப்பி பிழைத்தவர் அப்படி சொல்றதை விட சர்வைவர் சொல்லும் போது எனக்கு ஈஸியா இருக்கு. அது உங்களுக்கும் ஓகேன்னு நான் நம்புறேன். இந்த சர்வைவர் தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்ட அவர் கச்சேரிக்கு பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தரை சந்திக்கிறதோ இல்ல GBV கோஆர்டினேட்டரை ஹாஸ்பிட்டல் டெஸ்க்ல போய் சந்திக்கிறதோ இதுதான் சரியான முறையாக இருந்தாலும் அப்படியா நடக்குது நிஜத்துல? இல்ல. என்னுடைய வீட்டுல ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தால் அந்த குடும்பத்துல யாரிடம் தன்னுடைய பிரச்சனையை போய் சொன்னால் தீர்வு கிடைக்கும் அவர் நம்புகிறாரோ அவர்கிட்ட தான் போய் சொல்லுவார். அது அவருடைய அம்மாவாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு அக்காவாக இருக்கலாம், இல்ல ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு மாதர் சங்கத்தினுடைய தலைவியாக இருக்கலாம், GS ஆக இருக்கலாம். பாடசாலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அந்த ஆசிரியர், அதிபர், அல்லது ஒரு மதஸ்தானம் ஒரு மத குருவாக இருக்கலாம், அல்லது NGOs CBOஸ்ல இருப்பவர்கள், இப்படி யாராவது ஒருவர் அந்த நபர் இவருக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இவரால தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று யாரை நம்புகிறாரோ அவரிடம் தான் முதல்ல போயிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவார். ஏன்னா ஓப்பனா வெளியில சொல்லக்கூடிய தைரியமோ திறமையோ எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. ஸோ இதுதான் பிராக்டிக்கலா நடக்கும். உண்மையிலேயே அவர்கள் சேவை வழங்குனர்களை போய் சந்திக்க வேண்டி இருந்தாலும் கூட பிராக்டிக்கலா அவர்கள் போயிட்டு சேஃப் ஸ்பேஸ் தாங்க எங்க சேஃபா ஃபீல் பண்றாங்களோ அங்கதான் போய் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்வார்கள். அதைத்தான் நான் அந்த 2 பக்கமும் போட்டுக்கிறேன், நீங்க பார்த்தா தெரியும். ஓகே, இந்த சேஃப் ஸ்பேஸ் இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த சேஃப் ஸ்பேஸ்ல ஒரு GS ஆக இருக்கலாம், இல்ல மாதர் சங்க தலைவர்களாக இருக்கலாம், யாராவது ஒரு பிரின்சிபல், ஸ்கூல், வாட் எவர், சேஃப் ஸ்பேஸ்ல இவர் போய் தன்னுடைய பிரச்சனைகளை சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஆனால் என்ன செய்கிறார்கள், இதுல ஒரு கேப் இருக்கு. அவர்கள் உண்மையிலேயே என்ன செய்ய வேண்டும் என்றதை இந்த படம் வலியுறுத்துது. அவர்கள் ஒரு கேஸ் மேனேஜரை போய் சந்திக்கணும். இங்க நாங்க கேஸ் மேனேஜர் சொல்லி WDO உமன் டெவலப்மெண்ட் ஆபீசரை சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் நிஜத்துல டிஃபரெண்ட் கேசஸ்க்கு டிஃபரெண்ட் கேஸ் மேனேஜர்ஸ் இருக்க முடியும். ஆனா ஒரு சென்டர் ஒரு பர்சனாக அது இருக்க வேண்டும். மையப்படுத்தப்பட்ட கேஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கிறது தான் சிறந்தது. உதாரணமா சிறுவர்களுக்கான கேஸ் சைல்ட் ரைட்ஸ் ப்ரொமோஷன் ஆபீசரா இருக்கலாம்.
பெரியவர்களுக்காக உமன் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கலாம். ஆனால் ஒரு மாவட்ட செயலகத்திலேயோ இல்லை பிரதேச செயலகத்திலோ ஒரு சென்டரா ஒரு என்ஜிஓக்கு மட்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும், தமிழருக்கு மட்டும், சிங்களவருக்கு மட்டும் அப்படி இல்லாமல் ஒரு பொதுவாக மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு பொதுவான அரச நிறுவனம் சார்ந்த ஒருவராக அது இருக்க வேண்டும், ஒரு கேஸ் மேனேஜர். ஸோ இப்படி அது ஸ்கூலாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், சிபிஓ, என்ஜிஓ, யாருக்கு இந்த கேஸ் தெரிஞ்சாலும் உடனடியாக அந்த கேஸ் மேனேஜருக்கு தெரியப்படுத்துவதன் ஊடாக நாங்கள் அநியாயமாக இந்த கேஸ் மீடியாவுக்கு போறதையோ இல்லை தேவையில்லாமல் தடங்கல்களை சந்திக்கிறதையோ தவிர்த்து கொள்ள முடியும். ஸோ இது ஒரு பூலுக்குள்ள வரணும். ஒரு கேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வந்த பிறகு அந்த கேஸ் மேனேஜர் தனக்கண்டு ஒரு ரெஃபரல் பாத்வே அல்லது ஒரு சிஸ்டம் வச்சிருக்க வேண்டும். எப்படி ஜிபிபிக்கு தேவையான மெட்ட சேவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு, அது ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்றதாக இருக்கலாம், சட்டத்துக்கு கோர்ட்ஸுக்கு அதாவது சட்ட ரீதியான சேவைகளை பெறுவதாக இருக்கலாம், போலீஸ் பாதுகாப்பு சேவைகளை பெறுவதாக இருக்கலாம், அல்லது தற்காலிகமான பாதுகாப்பான தங்குமிடத்துக்கு அவர்களை அனுப்புவதாக இருக்கலாம். இதுதான் முக்கியமான என்லைன் சேவைகள் என்று நாங்கள் சொல்லுவோம். சைக்கோ சோசியல், ஹாஸ்பிட்டல், போலீஸ், கோர்ட் அண்ட் சேஃப் ஹவுஸ் அல்லது ஷெல்டர் என்று சொல்லுவோம். ஸோ இந்த கோஆர்டினேஷனை அந்த சென்டர்ல இருக்கிற கேஸ் மேனேஜர் வழங்குவதனூடாக இந்த இன்ஃபர்மேஷன் முழு சமூகத்துக்கும் பரவுவதோ அல்லது பாதிக்கப்பட்டவருடைய பெயர் வெளியில தெரிந்து அவர் கூறி குறுகி குற்றவாளியாக பார்க்கப்படுவதோ தவிர்க்கப்படலாம். இது ரகசியத்தன்மையோட இந்த கேஸ் மேனேஜ் பண்ணப்படலாம். மேலதிக தகவல்கள் உரிய நபர்களுக்கு மட்டுமே பயிர் விடயம் இருக்கலாம். ஸோ இதுதான் ஒரு கேஸ் மேனேஜ்மெண்ட் நாங்கள் சொல்லுவோம். இப்படிதான் நடக்க வேண்டும். இப்ப நாங்க எடுத்துக்கொண்ட ஆய்வு எப்படி என்று சொன்னால், இப்படி நடக்க வேண்டிய கேஸ் மேனேஜ்மெண்ட் உண்மையிலேயே எப்படி நடக்குது முல்லைத்தீவு மாவட்டத்துல. சோ உண்மையில எப்படி நடக்குது, உண்மையில எப்படி நடக்க வேண்டும், இது ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியைத்தான் நாங்கள் ஒவ்வொரு செக்டராக, ஹாஸ்பிட்டல், ஹெல்த் ரீதியான செக்டர், சேஃப்டி, லீகல், சைக்கோ சோசியல், அதே போல ஷெல்டர், இந்த கீழே கடைசியில இருக்கிற 5 விடயங்கள் இருக்குல்ல, இந்த 5 விடயங்களையும் குறிப்பாக எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஆய்வுலையும் என்னென்ன கேப் இருக்கு, என்ன ஆக்சுவலா இருக்குன்றதை நான் அடுத்த ஸ்லைட்ஸ்ல உங்களோட ஷேர் பண்றேன். அதுக்கு முதல்ல இந்த ரெஃபரல் பாத்வே என்ற ஒரு வேர்ட் நான் யூஸ் பண்ணினேன். உங்கள யாருக்காவது தெரியுமா ரெஃபரல் பாத்வே என்னன்னு? இங்க உமன் டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் இருக்கிறீங்க. யாரெல்லாம் உமன் டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்திருக்கிறீங்க? ஓகே. அதே மாதிரி சைல்ட் ரைட்ஸ் ப்ரொமோஷன் ஆபீசரும் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்? ஓகே. ஸோ உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் ரெஃபரல் பாத்வேன்னா என்ன, பர்டிகுலர்லி ஜிபிபி ரெஃபரல் பாத்வே. முல்லைத்தீவு பொறுத்தவரையில ஒரு ரெஃபரல் பாத்வே இருக்குதா? நீங்க யூஸ் பண்றீங்களா ஒரு ரெஃபரல் பாத்வே? நிச்சயமாக இருக்கும். அது பிரிண்ட் பண்ணி நீங்க வெளியில காட்டக்கூடிய ஒரு நிலையில இருக்குமான்னு தெரியல. பட் நிச்சயமாக ஒரு ரெஃபரல் பாத்வே இருக்கும். ரெஃபரல் பாத்வே என்றா ஒரு பாதிக்கப்பட்டவரை சேவைகளுக்காக நாங்க ரெஃபர் பண்றோம். அது ஒரு சேஃபான ஒரு லிங்காக இருக்க வேண்டும். சும்மா கண்ட மாதிரியும் இங்க போ அங்க போன்னு சொல்லி சேஃப் இல்லாம அனுப்புறதை தவிர்த்து ஒரு சேஃபான லிங்காக இருக்க வேண்டும். அது பிளெக்சிபிளா இருக்கணும், நெகிழ்வு தன்மை கூடியதாக இருக்க வேண்டும். முதலாவது இவருக்கு தான் அறிவிக்கணும், இப்ப நீங்க 2 நாளுக்குள்ள அறிவிக்கணும், அப்படி அறிவிக்கலைன்னா இந்த கேஸை எடுக்க மாட்டேன் அப்படி இல்லாமல் சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தாலும் கூட நெகிழ்வு தன்மை இருக்க வேண்டும் கட்டாயமாக. அப்பதான் எல்லா கேஸையும் நாங்க உள்வாங்க முடியும். அடுத்தது ஒரு சேஃபான லிங்காக இருக்க வேண்டும். அதை ஹேண்டில் பண்ணுபவர்கள், அந்த ரெஃபரல் பாத்வேயை யூஸ் பண்ணுபவர்கள் குவாலிஃபைடான, சப்போர்ட்டிவான, கம்பீட்டன்டான ஒரு ஸ்டாஃப் மெம்பர்ஸாக இருக்க வேண்டும். அதாவது அவர்களுக்கு தகுதி வாய்ந்த அதிகாரிகள் தான் இந்த ரெஃபரல் பாத்வேக்குள்ள இருக்க வேண்டும். அதோட மற்றவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய கெட்டிக்கார அதிகாரிகளாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது குறிக்கிறது. இப்ப நாங்க அசஸ்மெண்ட் ஃபைண்டிங்ஸ்க்கு வருவோம். என்னென்ன கேப்ஸ் எல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் பார்க்கலாம். முதலாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் அவேர்னஸ். ஜிபிபி சம்பந்தமான தகவல்களும் விழிப்புணர்வும் எப்படி இருக்கு என்றதைத்தான் நாங்க முதலாவது பாயிண்டா எடுத்திருக்கிறோம். இப்ப முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இன்ஃபர்மேஷன் ஜிபிபியுடைய பிரிவென்ஷன், அதாவது தடுப்பு, ஒரு பால் மற்றும் பால்நிலை அடிப்படையிலான வன்முறை நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம், நடந்த பிறகு அந்த வன்முறையிலிருந்து எப்படி பாதிக்கப்பட்டவரை காப்பாற்றலாம், ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்கள் தொடர்பான பலதரப்பட்ட தகவல்கள் முல்லைத்தீவு மாவட்டத்துல இருக்கு.
பல இடங்கள்ல இருக்கு. வைத்தியசாலையில இருக்கு, கச்சேரியில இருக்கு, பிரதேச செயலங்கள்ல இருக்குது, இன்னும் NGOs அவர்களுடைய தலைமையகங்கள்ல இருக்குது. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கடைநிலை மக்கள்கிட்ட சென்றடைந்திருக்கிறதா? ஒரு சாதாரண நபரை கூப்பிட்டு GBV ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருக்கா? யாரை நீங்க தொடர்பு கொள்ளணும்? எதெல்லாம் GBV, எது GBV இல்லைன்னு கேட்டால் பொதுமக்கள், சாதாரண மக்களுக்கு அது தெரியல. இங்க நிறைய இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் நடந்திருக்கு. நிறைய நிறுவனங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம், ட்ரைனிங் கடந்த, அதாவது போருக்கு பிந்திய கால பகுதியில நடத்தப்பட்ட பல்வேறு தரப்பட்ட விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ல இந்த பால் மற்றும் பால்நிலை அடிப்படையான வன்முறைகள் பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்குது. எங்களுடைய பொதுவா UN மற்றது டோனர் ஏஜென்சிஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்திருக்கிற ஃபண்டிங்ல பெரும் அளவான ஃபண்டிங் வந்து இந்த பால் மற்றும் பால்நிலை அடிப்படையிலான வன்முறை தொடர்பான விழிப்புணர்வுக்கு போயிருக்கு. முல்லைத்தீவுல நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்திருக்கு. ஆனால் இங்க வந்து இது கடைநிலை மக்கள் அதெல்லாம் சென்றடையவில்லை. ஒருவேளை திருப்பி திருப்பி ஒரே குரூப்புக்கே அவேர்னஸ் போய் கொண்டிருக்கலாம். ஒரு மகளிர் குழு தலைவர்களோ, WRDS, RDS இப்படி ரிப்பீட்டடா ஒரே ஆட்களே அவேர்னஸை பெற்றுக் கொண்டிருக்கலாம். அவர்கள்ட்ட இருந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் சேர்றதுல ஏதோ தடை இருக்கு. அல்லது அவேர்னஸ் பெற்றுக்கொண்டவர்கள் வந்து இப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு வரோம், சாப்பிடுறோம், டீ குடிக்கிறோம், எல்லாம் நடக்குது, முடியுது, ஓகே. அவர்களுடைய மனநிலையில ஒரு மாற்றம் ஏற்பட இல்லை. ஒரு ப்ரோக்ராமுக்கு ஆட்கள் எத்தனை பேர் வந்தார்கள் என்றது இல்ல அவுட்கம், அது அவுட்புட்டா இருக்கலாம். இப்ப 100 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணினார்கள் சொல்லலாம், ஓகே. ஆனால் அதனுடைய விளைவு இம்பாக்ட் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அந்த பயிற்சி பட்டறையில கலந்து கொண்டவர்கள், அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய சிந்தனை, அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்கிற விதம், இதுகள்ல மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. இது பார்த்தால் மிகவும் குறைவான அளவு மாற்றங்கள் தான் இந்த மாவட்டத்துல ஏற்பட்டிருக்கின்றத நாங்க கண்டுகொண்டோம். அடுத்தது வந்து GBV தொடர்பான சேவைகள் தொடர்பான விழிப்புணர்வு மக்களுக்கு ஓரளவு இருந்தாலும் கூட இந்த வன்முறை தொடர்பான ஒரு பரந்துபட்ட அவேர்னஸ் குறைவாக இருக்கு. தினமும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் இல்ல கேன்சர் நோய் வந்தாலும் கூட என்ன செய்யணும், எப்படி போகணும், எந்த டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்கணும், அது என்னுடைய தவறு அல்ல. இப்ப முந்தியெல்லாம் ஒரு காலத்துல யாருக்காவது கேன்சர் வந்தா அது ஒரு தவறுன்னு சொல்லுவாங்க. அவர் ஏதோ பாவம் செய்துட்டார், அவருடைய ஃபேமிலி ஏதோ பாவம் செய்துட்டு அதனாலதான் இந்த நோய் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. மக்களுக்கு அது ஒரு நோயா பாக்குற அளவுக்கு மக்கள் மனது மாறி இருக்கிறார்கள். ஓகே, இவருக்கு ஒரு நோய், இவருக்கு சப்போர்ட் பண்ணணும், இவருக்கு ஹெல்ப் பண்ணணும், இவருக்குல இருந்து வெளியில வரணும். ஆனாலும் கூட இந்த GBV எடுத்துக்கொண்டீங்கன்னா இன்றளவு மட்டும் மக்கள் அதை ஒரு பாதிக்கப்பட்டவர் ஏதோ தப்பு செய்த மாதிரி தான் பாக்குறாங்க. நீ ஏன் வெளியில போட, நீ ஏன் இந்த ட்ரெஸ் உடுத்தின, உன்னுடைய அம்மா ஒழுங்கா வளர்க்க தெரியல, இதெல்லாம் அந்த தாய் விட்ட பிள்ளை, இப்படித்தான் போகுதே தவிர ஒரு குடித்து போட்ட ஒரு கணவர் ஒரு மனைவியை அடித்து தாக்கினால் கூட மனைவி வாய் காட்டி இருப்ப, அவர் போதையில இருக்கும்போது எதிர்த்து பேசியிருப்பார். இப்படித்தான் எங்களோட சமூகம் விக்டிம் பிளேமிங் என்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இன்னும் இருக்கு. அதுல இருந்து சமூகத்தை கொண்டு வருவதற்கான விழிப்புணர்வுகள் போதாம இருக்கு. சோ இதுவும் ஒரு கேப்பாக நாங்க பாக்குறோம். அதை தாண்டி இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை, பெண்கள் நாங்க நிறைய கதைக்கிறோமே தவிர LGBTIQ கம்யூனிட்டி, அதாவது மாற்று பாலினத்தவர்கள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்று சொல்லுவோம், அவர்களை பற்றியோ அல்லது விசேட தேவைக்குட்பட்டவர்களை, உதாரணமாக ஒரு அங்கவீனம், உடல் உபாதைக்குட்பட்டவர்கள் இருப்பார்கள் தானே. சோ இவர்களுக்கு இப்படியான ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் நடந்தால் அல்லது அவர்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி நடக்கும்போது அவர்களுக்கான ஸ்பெஷலைஸ் சேவைகள் என்ன இருக்கு, அவர்கள் எங்க போகலாம், அல்லது ஆண்களுக்கு இப்படியான வன்முறைகள் நடக்கும் போது நடக்கலன்னு நாங்க கையை விரிக்க முடியாது, நடக்குது. அப்ப அவர்கள் எல்லாம் எந்த ஆபீசர்ட்ட போவார்கள், பெண்கள் உமன் டெவலப்மெண்ட் ஆபீசர்ட்ட போவார்கள், ஆண்கள் யார்ட்ட போவார்கள், ஆண்களுக்கு அப்படி ஏதாவது ஆபீசரோ செப்பரேட் செக்ஷனோ இருக்கா, அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு வேற வழிகள் இருக்கா, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. சோ அதுவும் நாங்க ஒரு கேப்பாவே பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக சமூகத்துல இருக்கிற ஒரு சோசியல் ஸ்டிக்மான்னு சொல்லுவோம். எங்களுடைய கல்ச்சர் அதை வந்து ஒரு தடையாவே தான் பார்த்து கொண்டிருக்கு. சமூகத்திலிருந்து அது சமூக தடை என்று அதை சொல்ல முடியும். அதுவும் ஒரு கேப்பாக தான் நாங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ முதலாவது சாப்டர் இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ்ல இந்த விஷயங்களை தான் நாங்க பார்க்கிறோம். அடுத்தது கேஸ் மேனேஜ்மெண்ட். கேஸ் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன கேப் இருக்குன்றதை நாங்க தெரிந்து கொள்வதற்கு முதல் கேஸ் மேனேஜ்மெண்ட் என்னன்னு நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு நியமம் இருக்கு, கேஸ் மேனேஜ்மெண்ட் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. இருந்தாலும் கூட பிராக்டிக்கலா எங்களுக்கு எல்லாம் என்னென்ன
சாத்தியப்படுமோ அதைத்தான் நாங்க கேஸ் மேனேஜ்மெண்டா இந்த வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிற WDO மற்றது CRPO கரெக்ட் பண்ணுங்க. சாதாரணமா ஒரு கேஸ் வந்தா வந்து அந்த கேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள நாங்க கொண்டு வர வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும் என்றால் அந்த கேஸை முதல்ல ஸ்கிரீன் பண்ணணும். ஸ்கிரீனிங்னா இது உண்மையிலேயே ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் கேஸ் தானே, அதை நாங்க முதல்ல பார்க்க வேண்டும். வார கேஸ் எல்லாமே ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் அல்ல. அப்ப ஸ்கிரீன் பண்ணி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் வந்து எத்தனை கேசஸ் இங்க பதியப்பட்டிருக்கு. ஒரு கேஸ் WDOக்கு வரும், அதே கேஸ் லீகல் சர்வீஸுக்கு போகும், பிறகு போலீஸுக்கு போகும், பிறகு சமுர்த்திக்கு போகும். இப்படி பல சேவைகள் அந்த கேஸ் நாடி போகும்போது நீங்க வந்து 9 கேஸ் அதை பதிவீங்களா இல்ல ஒரு கேஸ் பதிவீங்களா? சம்டைம்ஸ் நாங்க மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல ஒன்று சொல்லுது, போலீஸ் இன்னொன்று சொல்லுது. இதெல்லாம் சேர்த்து போட்டு மீடியா போடுறது. முல்லைத்தீவு மாவட்டத்துல கேசஸ் அதிகரித்திருக்கு. பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகள் கூடி இருக்கிறது. ஆனா மேபி குறைஞ்சிருக்கலாம். அப்போ உண்மையான ஒரு டேட்டா பேஸ் எங்களுக்கு இல்லாதது ஒரு பெரிய கேப்பா இருக்கு. அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் முக்கியம். ஒரு காமனாக GBV டீடைல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவது இம்பார்ட்டன்டா இருக்கு. அடுத்தது வந்து ஒரு கேஸ் உங்களுக்கு வந்துட்டேன்னா அது GBV தான் இருந்தாலும் கூட அவர்களுக்கு வேறு பல பிரச்சனைகள் இருக்கலாம். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க இருக்கிற யாராவது ஒருவர் எழுப்பி சொல்லுங்க, இப்ப உங்ககிட்ட வர GBV கேஸ் எல்லாருக்கும் GBV மட்டும்தான் பிரச்சனையா? WDO யாராவது இருந்தா சொல்லுங்க. வறுமை அவர்களுக்கு இன்னொரு பிரச்சனையாக இருக்கலாம். கணவரால் கைவிடப்பட்ட நிலை, நிறைய பிள்ளைகள் இருக்கிற நிலை, அல்லது வேற ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனையோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். அப்ப நாங்க GBVக்கு மட்டுமே சேவைகளை வழங்குவதன் ஊடாக அவர்களுடைய முழுமையான தீர்வு அங்க கொடுக்க முடியாது. ஸோ வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் வந்து நீங்க காம்ப்ரிஹென்சிவா செய்யணும் அவர்களுக்கு. அதுக்கு பிறகு கேஸை பிளான் பண்ண வேணும். இந்த கேஸ் என்கிட்ட வந்துட்டு இதுக்கு நான் என்னென்ன சேவைகள் செய்ய போறேன், எவ்வளவு காலம் இதுக்கெல்லாம் பிடிக்கும், யார்கிட்ட இதை ரெஃபர் பண்ண போறேன், எப்படி ஃபாலோ அப் பண்ண போறேன், ஒரு முறையான கேஸ் பிளானிங் இருக்க வேண்டும். பிறகு அந்த கேஸுக்கு நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் செய்யும் போதுதான் இந்த ரெஃபரல் சர்வீசஸ் எல்லாம் செய்வீங்க. ஃபாலோ அப் பண்ணணும். நான் ஒரு கேஸை ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் நினைப்பேன் நான் என்னோட மேக்சிமம் நான் கொடுத்துட்டேன். பல பேர் அப்படிதான் நினைச்சு கொண்டிருப்பீங்க. ஆனா பாதிக்கப்பட்ட அந்த நபரை போய் கதைச்சா தான் தெரியும், ஐயோ எனக்கு ஏன் தான் ரிப்போர்ட் பண்ணினேன்னு இருக்கு, நான் இதை ரிப்போர்ட் பண்ணாமலே இருந்திருக்கலாம், எனக்கு கிடைத்த சேவையில எனக்கு திருப்தி இல்லைன்னு அவர்கள் சொல்லுவார்கள். நிறைய கேசஸ் நாங்க நிறைய பேரை சந்திச்சோம், நிறைய பேரோட உரையாடினோம். பேர் சொல்ல நான் விரும்ப இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாரும் பல பேர் எங்களுக்கு சொன்னது வந்து நான் ரிப்போர்ட் பண்ணாம இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன் என்னுடைய பிரச்சனையை நான் வெளியில சொல்லி இவர்கள் நடந்து கொண்ட விதம், இந்த அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் எனக்கு திருப்தியாக இல்லை. அப்ப அதிகாரிகள் சைட்ல இருந்து பார்த்தா WDOs எல்லாம் நான் உதாரணமா திருப்பி WDO மட்டும் நான் இங்க சொல்லல, உதாரணம் மட்டுமே. அது வைத்திய அதிகாரியாக இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கலாம், சிறுவர் நல அதிகாரியாக இருக்கலாம், சட்ட வைத்திய நிபுணராக இருக்கலாம், இல்ல லீகல் ஆபீசர்ஸாக இருக்கலாம். அதிகாரிகள் மட்டத்துல நாங்க போய் கதைத்த போது அவர்கள் சொன்னது வந்து நாங்கள் எங்களுடைய கெப்பாசிட்டி 10 கேஸ்னா நாங்க 100 கேஸ் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வார பட்ஜெட் 5000 ரூபாய்னா நாங்கள் 50,000 ரூபாய்க்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை மீறி வேற நிறுவனங்களை தொடர்பு கொண்டு பணத்தை எடுத்து கொடுத்து எங்களுடைய மோட்டார் பைக்குக்கு ஃபியூல் அலவன்ஸ் இவ்வளவு தான் இருக்கு, சொந்த காசை போட்டு பைக் ஓடி ஃபீல்டுக்கு போய் நாங்க இவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்கிறோம்னு அவர்கள் எங்களுக்கு சொல்றாங்க. ஆனா மக்கள் ஐயோ எனக்கு கொஞ்சம் கூட திருப்தி இல்லை, எனக்கான சேவை முழுமையாக வழங்கப்படவில்லைன்னு அவங்க தங்களுடைய டிசப்பாயின்மெண்ட்டை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எதுல கேப் இருக்கு? நாங்க இவாலுவேஷன் பண்ணல. அதிகாரிகளாக நாங்க சேவை வழங்கினதோட நிறுத்திட்டோம். இது மக்கள் எப்படி அதை எடுத்துக்கொண்டார்கள் என்று நாங்க இவாலுவேஷன் பண்ணி இருந்தா தான் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சேவையில எங்கெங்க கேப் இருக்கு, எங்கெங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டும், அப்படி இம்ப்ரூவ் பண்றதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையை தெரிந்து கொண்டால் தான் GBV ஃபோரம் ஊடாக நாங்க மேலிடத்துக்கு இந்த கேப்ஸை தெரியப்படுத்த முடியும். மேலிடத்துல இருப்பவர்கள் அரசாங்க அதிபராக இருக்கலாம், இல்ல அமைச்சராக இருக்கலாம். அவர்கள் போலீஸ் லெவல்ல சில மாற்றங்களை கொண்டு வந்து அது புதிதாக நியமனம் கொடுக்கிறதாக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். அப்படித்தான் இதுக்கான தீர்வை நாங்க கொண்டு வர வேண்டும். மக்கள்கிட்டயும் திருப்பி போய் நாங்கள் அதை சொல்ல வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரச்சனை, இவ்வளவுதான் எங்களால செய்ய முடியும். இந்த கம்யூனிகேஷன் ஒரு பெரிய கேப்பாக இருக்கு. அடுத்தது கேஸை க்ளோஸ் பண்றது இல்லை. நாங்கள் ஒரு கேஸ் வந்ததுன்னா அந்த கேஸ் அப்படி 5 வருஷம் 6 வருஷம் மட்டும் ஓப்பனாவே இருந்து கொண்டிருக்கு. அதுவும் ஒரு பெரிய கேப்பா தான் இருக்கு. இந்த அடிப்படையில நீங்க முல்லைத்தீவு மாவட்டத்தை பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்டா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். லீகல் தங்களுடைய சைடை மட்டும் செய்யறாங்க, என்ன அப்டேட் WDOக்கு இன்ஃபார்ம் பண்றது இல்லை. WDO தங்களுடைய கேஸ் மேனேஜ்மெண்ட் செய்யறாங்க, NGOs தங்களுடைய கேஸ் மேனேஜ்மெண்ட் செய்யறாங்க. இதை தவிர வில்லேஜில் இருக்கிற CBOs, உமன் RDS எல்லாம் அவர்களுக்கு ஒரு கேஸ் மேனேஜ்மெண்ட்.
நெட்வொர்க்கிங் இல்லாம இருக்கு. எல்லா விதத்திலயும் ரிசோர்சஸ் எங்களுக்கு இருக்கு, திறமை இருக்குது, ஒரு நல்ல கோஆர்டினேஷன் முல்லைத்தீவை பொறுத்த வரையில இல்லாம இருக்கு. அடுத்தது WDOs இங்க கரெக்ட் பண்ணுங்க. நான் சந்திச்ச ஒரு சிலர் எங்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களுடைய TORனா உங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸுக்கான இடம் வந்து மிக குறைவு. நீங்கள் ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தை, அபிவிருத்தி அது சார்ந்த விஷயங்களை தான் நீங்க அதிகமாக செய்யணும்னு எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய தலையில இருக்கிற பேர்டனை பார்த்தா அது ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸா இருக்கு. GBVக்காக நீங்க அதிக நேரம் மினக்கிட முடியாது. ஆனா GBVக்கு நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, வேற ஒரு அதிகாரி இல்ல. ஸோ இது ஒரு பெரிய கேப். இப்போ ஒருவருக்கு GBV கொடுத்தா அது ஒரு ஃபுல் டைம் ஜாப். கேஸ் மேனேஜ்மெண்ட், கேஸ் பிளானிங் முறையாக செய்யணும்னா ஃபுல் டைமா செய்யணும். ஆனால் அது இல்லை உங்களுடைய வேலை. அப்ப இங்க ஒரு இதை பற்றி நாங்க கதைச்சாகணும். இது ஒரு பெரிய கேப்பாகத்தான் நாங்க பார்க்கிறோம். அடுத்தது ஹெல்த் வந்தா ஹெல்த்ல நாங்க பார்க்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம் என்னென்றால், நாங்கள் கலந்துரையாடிய பொதுமக்கள்ல பல பேர் நீங்கள் மருத்துவத்தை பற்றி, அதாவது பால் மற்றும் பாலியல் அடிப்படையிலான வன்முறைகள் தொடர்பாக மருத்துவ சேவைகள் பெறுவதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, உடனடியாக அவர்கள் சொன்னது வந்து நாங்க மிட்வைஃப்க்கு கால் எடுப்போம் என்றுதான். மிட்வைஃப் என்ற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில மிகவும் ஒரு நெருக்கமான உறவு இருக்கு. இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பொதுவல்ல. இப்ப கிளிநொச்சிலையும் முல்லைத்தீவுலையும் வந்து மெயினா மிட்வைஃப் சொல்ற மாதிரி ஜப்னால சொல்ல இல்ல, வவுனியால சொல்ல இல்ல. சோ இங்க எங்களுக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவ் என்னன்னு சொன்னா, இந்த மிட்வைஃபுக்கும் மக்களுக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு மக்கள் பாக்குறாங்க. ஆனா அந்த மிட்வைஃபுக்கு கெப்பாசிட்டி இருக்கா GBVய ஹெல்த்தை தாண்டி என்ன செய்யணும்ன்றது? மிட்வைஃபுக்கு தெரியும் மிட்வைஃப் வேலை எப்படி செய்யறது. ஒரு ஹெல்த் ரிலேட்டடா ஒரு பாதிக்கப்பட்ட உடனடியா அந்த கன்ட்ராசெப்டிவ் பில்ஸ் கொடுக்கறதா, தடுப்பு நடவடிக்கை ஈடுபடுறதா, அன்வான்டட் பிரெக்னன்சி வராம காப்பாத்துறதா, அல்லது செக்ஷுவல் டிசீசஸ் அதாவது STD ஏதாவது தொத்தாம என்னென்னு காப்பாத்துறது, எவ்வளவு மணித்தியாலத்துக்குள்ள ஹெல்த்துக்கு ரிலேட்டடான ரிப்போர்ட்டிங் செய்யணும், இதெல்லாம் மிட்வைஃபுக்கு தெரியும். ஆனால் பொதுவான கேஸ் மேனேஜ்மெண்ட், லீகல் சைடு என்ன செய்யணும், வேற ஒரு சேஃப் ஹவுஸுக்கு அனுப்புறா என்ன செய்யணும், அல்லது வேறு விஷயங்கள் இருக்குது, மற்ற அவேர்னஸ் எப்படி செய்யணும், இதெல்லாம் மிட்வைஃபுக்கு தெரியாது. ஸோ இதுல நாங்க கெப்பா பாக்குறது என்னன்னா, மிட்வைஃப் ஒரு பெரிய ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸை மெயினா கேஸ் மேனேஜ்மெண்ட் செய்யற உமன் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ இல்ல சைல்ட் ரைட்ஸ் ப்ரொமோஷன் ஆஃபீஸரோ மிட்வைஃப் என்ற ரிசோர்ஸை யூஸ் பண்ண தவறி விட்ட மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா மக்கள் மிட்வைஃப்ட போறாங்க, ஆனால் WDO மிட்வைஃப்ட போறாங்களா அல்லது மிட்வைஃப் WDO போறாங்களா? மிட்வைஃப் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஹெல்த்தை தாண்டி வெளியில எங்க கொண்டு போறாங்க? அந்த நெட்வொர்க் இங்க இயக்குதான்னு பார்த்தா அந்த அளவுக்கு இயங்குற மாதிரி தெரியல. சின்ன உதாரணம் நான் சொல்றேன், மேபி நீங்க ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா தெரிவிங்க. ஓகே, அதே போல ஹாஸ்பிடல்ல GBV கொண்டு போறீங்க. எல்லா மிட்வைஃபும் இதை செய்றீங்களா? ஓரளவுல செய்றீங்க. வெரி குட். ஓகே, வேற ஏதாவது கருத்துக்கள்? சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு ரெஃபரல் பொதுவாக நான் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்த இடத்தை விட முல்லைத்தீவுல ஒரு நியூ திங் என்ன பொறுத்தவரையில, அதாவது மிட்வைஃப் வந்து WDO மிட்வைஃபும் சேர்ந்து வேலை செய்யறது WDOட ஒரு வெயிட்டை வந்து ஒரு அரைவாசி வெயிட்டை இறக்கி வச்ச மாதிரி, உங்களோட சுமையை பாதியா குறைத்த மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு WDO எல்லா இடத்துலயும் ஃபீல்ட் ப்ரெசன்ஸ்ல இருக்க முடியாது, ஃபீல்டுல எல்லா இடத்துலயும் உங்களோட முகத்தை காட்ட முடியாது. உங்களுக்கு உள்ள கெப்பாசிட்டிக்கு ஓரளவுக்கு தான் நீங்க வெளியில இறங்கி போக முடியும். ஆனா மிட்வைஃபுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, கிரவுண்ட் லெவல்ல அவர்கள் இறங்கி வேலை செய்கிறார்கள். உங்கள் சார்பாக உங்களுடைய பிரதிநிதியாக மிட்வைஃப் வேலை செய்பவாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இங்க கேப் என்னன்னு சொன்னால், இந்த விஷயம் எங்களுடைய பொதுமக்களுக்கு தெரியல. பொதுமக்களை பொறுத்த வரையில நீங்கள் WDO போவீர்களான்னு கேட்டா இல்ல நான் மிட்வைஃப்ட போவேன். அவக்கு தெரியல மிட்வைஃப் வந்து WDO பிரதிநிதியாகத்தான் நீங்க வந்திருக்கிறா. இப்ப நீங்க WDOக்கு நான் போனாலும் உண்டு, மிட்வைஃப் என்னுடைய கேஸை என் சார்பில் கொண்டு போனாலும் உண்டுன்றது அந்த பொதுமக்களுக்கு அவ்வளவு விளக்கம் இல்லாம இருக்குது. ஸோ அங்க ஒரு கம்யூனிகேஷனை நாங்கள் ஃபீல் பண்ணினால் ஓகேன்னு நான் நினைக்கிறேன்.
இதை தாண்டி இங்க வந்து மதர்ஸ் கிளப்ஸ், உமன் குரூப்ஸ், உமன் WRDS என்று சொல்லுவோம். இதெல்லாம் வெரி பவர்ஃபுல்லா இருக்கு முல்லைத்தீவை பொறுத்தவரையில. மற்ற இடங்களோட கம்பேர் பண்ணிக்கல முல்லைத்தீவுல வந்து நிறைய இந்த மாதிரியான சொசைட்டிஸ் இருக்கு. இவர்களுக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்கு, என்ன செய்யணும் நிறைய தெரிஞ்சிருக்குது. ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மோட்டிவேஷனோட நான் மக்களுக்கு வேலை செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தோட வேலை செய்யற நிறைய பேரை நான் மீட் பண்ணினேன். அடுத்தது வந்து மக்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னு சொல்லுவேன், SRH மிட்வைஃபுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த எண்ணக்கரு அந்த அது சம்பந்தமான விளக்கம் மக்களுக்கு குறைவா இருக்கு. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யறது சம்பந்தமா செய்யறது குறைவு. நாங்கள் வர கேஸ பண்றோம். ஓகே ஓகே எக்ஸாக்ட்லி. இப்ப இது வந்து நாங்கள் உங்களுடைய குறை என்று சொல்லல, நான் ஸ்டார்ட்லயே அதை தான் சொன்னேன். இது ஆஸ் இட் இஸ், என்ன மக்கள் நினைக்கிறார்கள் என்றது மட்டும்தான். இப்ப உதாரணமாக என்னட்ட கேட்டா, நான் ஒரு நபர் அடுத்த 8 மணித்தியாலும் என்னால முல்லைத்தீவுல இருக்க முடியுமே தவிர என்னால கொழும்புல இருக்க முடியாது. இப்ப உண்மைதானே? அப்ப நான் இன்றைக்கு கொழும்புல இல்லைன்றது ஒரு கெப்பாக இருந்தால் அந்த கெப்புக்கு நான் பொறுப்பாளி இல்லை. ஏன்னா நான் இன்னைக்கு முல்லைத்தீவுல இருக்கிறேன். அதே மாதிரிதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நாள்ல 8 மணித்தியாலத்துல உங்களால எவ்வளவு வில்லேஜ கவர் பண்ண முடியுமோ, எவ்வளவு சேவைகள் பண்ண முடியுமோ அதைத்தான் உங்களால பண்ண முடியும். அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ண முடியலைன்னா அதுக்கு நீங்க பொறுப்பாளி இல்லை. நீங்க உங்களுடைய வேலையை சரியா தான் செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய 100% நீங்க கொடுத்து கொண்டுதான் இருக்கிறீங்க. இருந்தாலும் கூட அங்க ஒரு கேப் இருந்ததுன்னா அந்த கேப்புக்கு அரசாங்கமோ தகுதி வாய்ந்த அதிகாரிகளோ மேலிடமோ பொலிசி லெவல்ல இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கு கேப் இருக்குதான், அது இல்லைன்னு இல்லை. ஆனா அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லை. ஸோ SRH தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில குறைவாக இருக்குது. அதுக்கு மிட்வைஃப் வந்து ஒரு லிமிட்டடா தான் எல்லாருக்கும் போயிட்டு அவேர்னஸ் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பெண்களோட தான் வேலை செய்றீங்க. பெண்களுக்கு தெரியும் SRHக்கு என்ன செய்யலாம், என்ன மாதிரியா நாங்க பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபட வேண்டும். ஆண்களோட மிட்வைஃப் வந்து அவேர்னஸ் கொடுக்கறது குறைவு. ஆண்களோட வேலை செய்யறது. ஏற்கனவே குழந்தை பெற்ற ஆண்கள், இப்போ ஒரு 45 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், இதுக்கு முதல்ல இந்த ஆன்டினேட்டல் கிளாஸ் வராத ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு இது பற்றின விழிப்புணர்வு குறைவாக இருக்கலாம். அதே மாதிரி திருமணமாகாத ஆண்கள், அவர்களுக்கு குறைவாக இருக்கலாம். இப்ப GBVன்னு வரும்போது அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. அது 15 இருந்து 60 வயது வரை இதை பற்றி நாங்க கதைக்கலாம். சோ இங்க நாங்க கதைத்த ஒரு சாம்பிள் நிறைய பேருக்கு SRH தொடர்பான விழிப்புணர்வு குறைவாக இருக்குது. சோ அந்த சில ஏரியாஸ் கேப் இருக்கு. ஏன் நாங்க இந்த கேப் அசஸ்மெண்ட் செய்தோம்னா, நாங்க ஆரம்பத்துல அதை பற்றி கதைச்சோம். எது கேப்பா இருக்குன்னு எங்களுக்கு தெரிந்தால்தான் அந்த ஏரியாவுக்கு சேவைகளை வழங்குவதற்கோ ஃபண்ட்ஸை வழங்குவதற்கோ ஏற்பாடுகள் செய்ய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரச்சனையில எது பிரச்சனையா இருக்கு, எது கேப்பா இருக்குன்னு நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும். விளங்குதா? ஓகே. அடுத்தது வந்து சில ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அது வந்து டாக்டர்ஸாக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேஸ் போனால் அதை ரெஜிஸ்டர் பண்ற லெவல்ல இருக்கிறவர்களாக இருக்கலாம். அட்டெண்டனோ சமன் அதை ரெஜிஸ்டர் பண்றாங்க. அவர்களுடைய ஜட்மெண்டல் அட்டிடியூட்னு சொல்லுவாங்க. உதாரணமா ஒரு பிளேம் பண்ணி, நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இப்ப GBV கேஸ் ஒன்று வந்தால் அந்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. அவர்களை பப்ளிக்ல வந்து 100 பேர் கியூல நிற்கும் போது நீங்க ரேப் கேஸ் வாங்க ரேப் கேஸ் முன்னுக்கு வாங்க இப்படி கூப்பிடக்கூடாது. ரைட்? அது ஒரு பிள்ளையான விஷயம். அதே மாதிரி 4 பேருக்கு முன்னால எங்க நடந்தது, எப்ப நடந்தது, யாரு ரேப் பண்ணது, உங்களை ட்ரெஸ் எப்படி கலட்டினா, இப்படி எல்லாம் கேட்க முடியாது. அப்ப இந்த மாதிரி அல்லது வந்து அவர்களை தனிப்பட்ட ரீதியாக நீங்க கதைச்சு விசாரிச்சாலும் தங்களுக்குள்ள உங்களுக்கு தெரியுமா, அந்த புதுக்குடி பிள்ளைங்க அந்த 10 வயசு பிள்ளைக்கு ரேப்பாங்க நடந்துட்டாங்க, இப்படியாம அந்த ஸ்டாஃப் தங்களுக்குள்ள கதைச்சு கொண்டிருக்கிறது. வேறொருவரை பற்றி நீங்க கதைச்சாலும் கூட நான் என்னுடைய பிரச்சனையை சொல்லணும்னு நினைச்சா கூட சொல்ல முடியாம போயிடும். ஏன்னா நாளைக்கு என்ன பற்றியும் இப்படித்தான் பிறகு கதைப்பார்கள் ஒரு பிரச்சனை என்ன. அப்ப இது வந்து மக்கள் ஃபீல் பண்றாங்க. வந்து ஹாஸ்பிட்டல்ல நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல போகும்போது நாங்க அங்க சேஃபா ஃபீல் பண்ண இல்லை. நாங்க போய் எங்களுக்கு வந்து எங்களுடைய பிரச்சனை இன்னும் 4 பேருக்கு வெளியில கதைக்கப்படுமோ, அந்த ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு நல்லா படையிலன்னு மக்கள் சொல்லுகிறார்கள். அடுத்து அக்சசிபிலிட்டி இன்னொரு பிரச்சனை. ஒவ்வொரு வில்லேஜ்லயும் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் கூட இன்னுமே ரிமோட் ஏரியாஸ்ல இருந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வாரத்துக்கான டிரான்ஸ்போர்ட், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு வரதுக்கு ஆள் இல்லாம இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஜிபிவி தொடர்பான இஷ்யூஸை மட்டும்தான் நான் கதைக்கிறேன். ஒரு பால் மற்றும் பால்நிலை அடிப்படையில் வன்முறையில் ஒருவர் பாதிக்கப்பட்டால் இமீடியட்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாத சூழ்நிலையில் இன்னும் பலர் இருக்கிறார்கள். டிரான்ஸ்போர்ட் மற்றும் அக்சசிபிலிட்டி அது அடையக்கூடிய தன்மையில் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அடுத்தது மென்டல் ஹெல்த் அண்ட் சைக்கோசோஷியல் சர்வீஸ். இதாவது சைக்கோசோஷியல் சர்வீஸ் என்று வந்தால் இந்த சேவைகளை வழங்குறதுக்கு நிறைய ப்ரொஃபஷனல் முல்லைத்தீவில் இருக்கிறாங்க. சைக்கோசோஷியல் சர்வேன்னு மட்டும் இல்லை, இதை தாண்டி சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கும் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறாங்க, என்ஜிஓஸ் நிறைய கவுன்சிலிங் கொடுக்குது. கவுன்சிலிங் சைக்கோசோஷியல் ஃபர்ஸ்ட் எய்ட் வழங்கப்படுகிறது. இதை தவிர நட்பு நிலையம் இருக்குது, மென்டல் ஹெல்த் யூனிட் இருக்கு. நிறைய சைக்கோசோஷியல் கவுன்சிலிங் வழங்கக்கூடியதாக இருந்தாலும் கூட பொதுவாக எங்களுடைய மாவட்டத்துல, அதாவது வட மாகாணம் என்றே நீங்க எடுத்துக்கொண்டாலும் இந்த கவுன்சிலிங் சைக்கோசோஷியல் என்று எடுத்துக்கொண்டா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எப்படி வேண்டா இப்ப வடிவா இருக்கு இங்கிலீஷ்ல கவுன்சிலிங் சொல்லும் போது, சைக்கோசோஷியல் சொல்லும் போது, தமிழ்ல வந்து மனநிலை உளவள ஆற்றுப்படுத்தல் நாங்க கதைக்கிறோம். எப்படி நாங்க கதைப்போம்? எனக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு இங்கிலீஷ்ல வடிவா சொல்றேன், ஸ்டைலா சொல்றேன். தமிழ்ல நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஒரு மனநோயாளி, பைத்தியம், லூசு, பிரச்சனை, மென்டல். இதுதான் பேச்சு வழக்குல நாங்க கதைக்கிறோம். பிராக்டிக்கலா நாங்க கதைக்கிறது என்ன? அப்ப எனக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, ஜிபிவியால ஏற்பட்டது. என் கணவர் திருப்பி என்ன அடிக்கிறார், அதனால எனக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கலி ப்ராப்ளம். டாக்டர் சொல்றார் நீங்க வந்து ஒவ்வொரு 6 கிழமைக்கு ஒருக்கா வந்து கவுன்சிலிங் எடுத்துட்டு போங்க, ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, சைக்கியாட்ரிக் யூனிட்ல இருக்குது. ஓகே ஃபைன். ஆனால் அதை நான் அக்சஸ் பண்றதுல என்ன பிரச்சனை வரும்னு சொல்லுங்க. நான் போய் அங்க கியூல நின்றேன், சைக்கியாட்ரிக் யூனிட்ல முன்னுக்கு இப்படி சேர் போட்டிருக்கு, அதுல போய் நான் இருக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு வார ஆக்கள் என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஐயோ இவக்கு பைத்தியம், சோனியாவுக்கு கொஞ்சம் தட்டிட்டு பைத்தியம் ஆகிட்டு. அதான் அவ ஹாஸ்பிட்டல்ல நான் சைக்கியாட்ரிக் யூனிட்டுக்கு முன்னால அவ கண்டேன். அவ இப்படி இன்னைக்கு கண்டேன் நாளைக்கு கண்டேன். என்ன நடக்கும் ஊர்ல எப்படி கதை போகும்? இப்ப நான் ஒரு திருமணம் ஆகாத பெண்ணா இருந்தா என்னோட திருமண வாழ்க்கை இதால பாதிக்கப்படும். அவ ஏற்கனவே கொஞ்சம் லூசு போல அவ சைக்காட்ரிக் யூனிட்ல நின்றா, இப்படி ஆட்கள் கதைப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க கவுன்சிலிங் சேவைகள் வழங்குறது, ஜிபிவி ரிலேட்டடா பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சேவை அவர்களுக்கு ஃப்ரீயா இருந்தாலும் கூட அதை அக்சஸ் பண்ண முடியாம இருக்கு. அவர்கள் விரும்பல அந்த சேவையை பெறுறதுக்கு. இருக்கு மிஸ், எனக்கு தெரியும், என்ன போக சொன்னாங்க, என்னட்ட சிட்டி இருக்கு, டாக்டர் என்ன ரெஃபர் பண்ணினேன், நான் போக மாட்டேன், எனக்கு அங்க போக பிடிக்கல. அவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அங்க சேவையும் இருக்கு, பட் தேர் இஸ் அ கேப். அதை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அந்த லொகேஷன்ல இருக்கு. மேபி ஒரு சின்ன மறைப்பு போடலாம், மேபி அந்த செக்ஷனை வேற எங்கேயாவது கொண்டு விடலாம், மேபி அந்த போர்டை எடுக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் இந்த பிரச்சனையை தீர்க்கும் மட்டும் நான் நினைக்கிறேன். ஆனா நாங்க அசஸ் பண்ண இடத்துல அது ஒரு கேப்பாகவே இருக்கு. அதை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புறேன். அடுத்தது வந்து சிபிஓஸ், என்ஜிஓஸ், உமன் குரூப்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அவர்களுக்கு. ஆனா அதுக்கான சரியான ஒரு வழி நடத்தல் அவர்களுக்கு இல்லை. இப்ப எங்களுடைய நாட்டை பொறுத்த வரையில நாங்கள் எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் வந்து ப்ரொஃபஷனலா சைக்காட்ரிஸ்ட போய் சந்திக்கிற ஆட்கள் இல்லை, ப்ரொஃபஷனலா கவுன்சிலரை சந்திக்கிற வெள்ளக்காரர்கள் ஆட்கள் அப்படி இல்லை. என்ன பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் கவலையா இருந்தாலும் நாங்க கவுன்சிலர் போய் சந்திக்கிறோம், ஒரு அப்பாயின்மெண்ட் போடுவோம் போறோம். அவர்களுடைய கல்ச்சர் அப்படி இருக்கு. எங்களுடைய கல்ச்சர், எங்களுக்கு கவுன்சிலர் எங்களோட அம்மா, எங்களுக்கு கவுன்சிலர் யாரு? எங்களுடைய அக்கா, எங்களுடைய அம்மா, எங்களுடைய பக்கத்து வீட்டு ஆண்டி, இவர்கள் தான் எங்களுடைய கவுன்சிலர். ஸோ இப்படிதான் ஒரு சமூகமா நாங்க வளர்ந்துருக்கிறோம். என்ன கஷ்டமோ என்ன கவலையோ நாங்கள் எங்களுடைய சொசைட்டிக்குள்ளேயே ஒரு சொல்யூஷனை ஒரு இன்னொரு பெண்ணிட்ட பகிர்ந்து கொள்வதன் ஊடாக தீர்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியான சமூகம் தான் எங்களுடையது. ஆனால் அந்த இன்னொரு பெண்ணுக்கு ஜிபிவி கேஸை எப்படி கவுன்சில் பண்ற நாலேஜ் இருக்க வேண்டும். வேற எனக்கு காசு பிரச்சனை, நோய் பிரச்சனை, அந்த ஆன்டியால பிரச்சனை, இந்த மாமியால பிரச்சனை, அது ஓகே. பட் ஜிபிவி கேஸ் வந்து கன்ஃபிடென்ஷியலியோட ஹேண்டில் பண்ண வேண்டியது, அதெல்லாம் வெளியில காய்ச்சி கொண்டு இருக்க முடியாது. ஸோ இந்த உமன் குரூப் சொசைட்டி, சிபிஓ, என்ஜிஓக்கு எல்லாம் ப்ரொஃபஷனலா ஒரு கவுன்சிலிங் எப்படி வழங்குவதுன்ற ஒரு 6 மாச கோர்ஸ் கொடுத்தா, ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் கொடுத்தால் நிச்சயமாக பல கேசஸ் வில்லேஜ் லெவல்லையே ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலையில இருக்குமென்னு நாங்க நம்புறோம். அடுத்தது லீகல் எய்ட பொறுத்த வரையில மற்ற எல்லா சேவைகளையும் விட பொதுமக்கள் வந்து கிளிநொச்சி அண்ட் முல்லைத்தீவு 2 டிஸ்ட்ரிக்ட்லயுமே கிட்டத்தட்ட சர்வே
ரிசல்ட்ஸ் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் மக்கள் லீகல் எய்டை பொறுத்தவரையில கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியா தான் ஃபீல் பண்றாங்க. அவங்க ஓகேன்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் மற்றும் இலவச சட்டம் எங்களுக்கு வழங்கப்படுது. எங்கேயும் உங்களுக்கு இலவச சட்டத்துக்கு எங்க போவீங்கன்னா எல்ஐசி லீகல் எய்ட் கவுன்சிலிங் போவோம், வீட்டுக்கு போவோம். இதெல்லாம் அவர்கள் சொல்றாங்க. எங்களுக்கு இந்த நாட்களை போய் ஹேண்டில் பண்ணினா கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது அவர்களுக்கு. அதே மாதிரி ஒரு லோயரை சந்திச்சு ஏன் இந்த கேஸ் லேட்டா இருக்கு, ஏன் என்னோட கேஸ் வரையில, ஏன் வாய்தா கொடுக்கப்பட்டது கேட்டால் அவர்களுக்கு பதில் கிடைக்குது. அவர்கள் அந்த லோயர்ஸோ அல்லது லீகல் அசிஸ்டண்டோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுக்குறாங்க. இல்லம்மா உங்களுக்கு கேஸ் இன்றைக்கு வராது, 1 மாசம் ஆகும், இது முடிய 3 வருஷம் ஆகும், உங்களுக்கு இவ்வளவு காலத்துல மெயின்டெனன்ஸ் கிடைக்கும், ஏதோ ஒரு பதில் மக்கள் சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றாங்க. இதுவே ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு எப்பன்னா கொஞ்சம் எரிஞ்சு விடுகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. நான் நர்ஸ்ல போய் என்ன ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அவன் எரிஞ்சு விடுகிறேன். அவன் எனக்கு சாதகமா ஒரு பதில் நான் எதிர்பார்க்கிற பதில தேவையில்லை. பட் லீகல் எய்டை பொறுத்தவரையில மக்களுக்கு ஓகேன்னு தான் இருக்கு. இருந்தாலும் எகெயின் அக்சசிபிலிட்டி ஒரு பிரச்சனை. ஒரு துணுக்காயில இருக்கிறவர் அவர் கோர்ட்டுக்காக தூர இடத்துக்கு வரணுமெண்டா பொது போக்குவரத்தோ இல்ல டைமுக்கு 9 மணிக்கு கோர்ட் சொன்னா அதுக்கு முதல் வந்து சேர்றதுக்கான அக்சஸ் அங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டுக்கு காசு இல்ல, ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல சரியான போக்குவரத்து இல்ல, என்ன தனிய வரையில என்ன யாராவது கூட்டி கொண்டு வரணும், அப்படி இந்த ஒரு கோஆர்டினேஷன் அங்க ஒரு பிரச்சனையா இருக்கு சட்ட சேவைகள் அணுகுவதுல. அடுத்தது சேஃப்டி. இது ஒரு மிக 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 பெரிய பிரச்சனை. இது முல்லைத்தீவுக்கு மட்டுமில்ல, வட மாகாணத்தை பொறுத்தவரையில எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே பொதுவான பிரச்சனை. முல்லைத்தீவை பொறுத்தவரை நாங்க நடத்தின ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து போலீஸை பற்றி தான் கதைச்சாங்க. போலீஸால என்னென்ன பிரச்சனை இருக்கு, எப்படி லஞ்சம் வாங்குறாங்க, எப்படி தங்கள் பாதுகாப்பு இல்லாம உணர்றாங்க, போலீஸ் பற்றியே நான் வேற எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வழி இருக்கா, என்னோட பிரச்சனையை போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதை பற்றி கேட்கல, போலீஸால எனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இப்படித்தான் மக்கள் அதிகமாக கருத்து கொண்டாலும் அந்த அளவுக்கு போலீஸ் அல்லது சேஃப்டி என்ற ஒரு விஷயம் ஜிபிவியை பொறுத்தவரையில முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுக்கு மிக முதல் காரணம் என்னன்னா இந்த பிரச்சனை வரக்கூடாது என்றுதான் பெண்கள் மற்றும் சிறுவர் பிரிவு என்று சொல்லி வந்து போலீஸ்ல உருவாக்கப்பட்டது. முல்லைத்தீவுலையும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் பெண்கள் மற்றும் சிறுவர் பிரிவு இருக்கு. பெரும்பாலும் எல்லாத்துலயும் பெண் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா அதிகாரிக்கும் தமிழ் தெரியுமான்னா தெரியாது. எல்லா அதிகாரியும் சீட்ல இருப்பார்களான்னா இருக்க மாட்டார்கள். 24 hour சர்வே இல்ல இருக்கு, பேரளவுல இருக்கு. 24 மணித்தியால சர்வே பெண்களுக்கும் சிறுவருக்கும் வழங்கப்படும் என்று பேரளவுல இருக்குது, பிராக்டிக்கலா இல்ல. லஞ்சம் ஊழல் அதெல்லாம் அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை. எக்ஸாக்ட்லி, இதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்ப எனக்கு ஹஸ்பண்ட் அடிச்சுட்டேன், நான் ஃபர்ஸ்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன், ஃபர்ஸ்டா மருந்து கட்டுவேன். ரத்தம் ஓட போலீஸுக்கு ஓடிடலாம். ஸோ நான் மருந்து கட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸுக்கு போறதுக்கு இடையில எந்த ஹஸ்பண்ட் போலீஸுக்கு ஓடி போயிட்டு ஒரு 2000 ரூபாய் காசை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டாருண்டா இப்ப கேஸ் ஹஸ்பண்ட் ஆங்கிள் இருந்து தான் பார்க்கப்படுது. முல்லைத்தீவுல தான் நினைக்கிறேன், ஒரு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, மேபி இந்த ஏரியா தான் கிளிநொச்சி அல்லது முல்லைத்தீவு. ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு தமிழ் போலீஸ் ஆபீசர் சொல்றாரு அந்த பெண்ணுக்கு, கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் தானே, எதுக்காக இதெல்லாம் கொண்டு வாரீங்க, எங்கட அம்மா மேரெல்லாம் அடி வாங்கி கொண்டு இருக்கே இல்லையா, உங்களுக்கு மட்டும் என்ன, இந்த மகளிர் குழுவை ஒரு போடு போடணும், இவர்கள் தான் தேவையில்லாம எங்கட பெண்களை தேவையில்லாம வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இது போலீஸே சொல்லும் போது அந்த மக்களுக்கு வந்து இதையும் தாண்டி போய் ரிப்போர்ட் பண்ண முடியல. அவதூறா அப்படி ரிப்போர்ட் பண்ண வர பெண் தான் ஏதோ தப்பு பண்ணி இருப்பாள் என்ற மாதிரி கதைக்குது. அடுத்தது வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல, எல்லாரையும் நான் கூட சொல்லல, ஒரு சிலர் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் சம்டைம்ஸ் அந்த பெண்ணுட்டையே நைட்ல அந்த அவட நம்பருக்கு கால் எடுத்து கதைச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இல்லை, இது ஃபாரஸ்ட் கன்சல்டன்சி உருவாக்கினதோ பேப்பர்ல நியூஸ்ல மீடியால பார்த்த இன்ஃபர்மேஷன் அல்ல. இது எல்லாமே உங்களிடமிருந்து எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன். நாங்கள் மே மாசம் 14ஆம் தேதி நடத்தின ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணின பெண்களும் ஆண்களும் முதியவர்களும் எங்களோட ஷேர் பண்ணின விஷயங்கள், தங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அவர்கள்ட்ட சொல்றேன், இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க இந்த கேஸை ரிப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கான உரிமை இருக்கு, நீங்க போங்க போலீஸ் ஸ்டேஷன்.
அவங்க சொன்னாங்க அதெல்லாம் போய் வேலை, இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இப்படி இப்படி நடக்குது. இந்த பிரச்சனையை நான் பர்சனலா ஃபீல் பண்ணிருக்கேன். நான் ஒரு கேஸை கூட்டி கொண்டு போய் கடைசி எனக்கே அது பிரச்சனையா போயிட்டுது. நான் எந்த பிரச்சனையை ரிப்போர்ட் பண்றதுக்காக நான் வேறொரு ஹாட்லைனுக்கு அடிச்சேன். அங்க இருக்கிறவரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த போலீஸ் என்னுடைய வீட்டுக்கு நீ எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியாண்டு கேட்கிற அளவுக்கு விஷயம் நடக்குதுன்னு மக்கள் சொல்கிறார்கள். இது மக்களுடைய கருத்து. அப்ப இந்த கருத்து, இந்த மனநிலையில மக்கள் இருந்தால் மேபி போலீஸ் சரியான சேவைகளை வழங்குபவராக இருக்கலாம். மேபி போலீஸ் இப்ப மாறி இருக்கலாம். இப்ப உங்களுக்கு சரியான சேவை வழங்குறதுக்கான கெப்பாசிட்டி போலீஸ் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் மக்கள் இப்படி ஒரு மனநிலையில இருந்தார்கள் என்றால் எந்த ஒரு கேஸுமே போலீஸுக்கு போக முடியாது. ஏன்னா மக்கள் தான் அவேர்னஸை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, மக்கள் தான் மக்களோட கம்யூனிகேட் பண்ணி கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த மக்கள் தங்களுடைய ஊர்ல ஒரு கேஸ் வந்தா அந்த கேஸ் அவர்களுக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டா போலீஸுக்கு போறதை தடுத்து விடுவார்கள். ஸோ இது நிச்சயமாக ஜிபிவி கேஸ் மேனேஜர்ஸ், இந்த ஜிபிவி ஃபோரம்ல இருக்கிற நீங்க எல்லாரும் அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை நீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கதைச்சு இந்த கேப்பை நீங்க நிவர்த்தி செய்ய வேண்டும். ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிகப்பெரிய அளவுல இருக்கு. போலீஸ் சரியில்லைன்ற ஒரு எண்ணக்கரு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல இருக்கு. அது ஒரு பூதாகரமான விஷயமாக இருக்கீங்க. அடுத்தது ஷெல்டர் சர்வீஸ். ஷெல்டர் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பான தங்குமிட வசதி என்று நாங்க இதை சொல்லுவோம். ஜிபிபியால பாதிக்கப்பட்ட ஒருவர் உடனடியாக தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போற சூழ்நிலை இருக்காது, எல்லாருக்கும் இருக்காது. சில பேருக்கு தங்களுடைய ஊருக்கு திரும்பி போற சூழ்நிலை இருக்காது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு தங்குமிடம் குறிப்பிட்ட கால பகுதிக்கு தேவைப்படும். என்ன, அவர்கள் அந்த கேஸ் போய்கொண்டிருக்கும் போதோ அல்லது போலீஸ் சந்திக்கும் போதோ ஏதோ சம்திங் ஒரு பாதுகாப்பான தங்குமிடம் தேவை. முல்லைத்தீவை பொறுத்தவரையில பாதுகாப்பான தங்குமிடம் இருக்குது, இங்க இருக்கு. வேற மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் கூட இங்கதான் கொண்டு தங்குமிடம் வைக்கிறார்கள். ஆனாலும் அந்த தங்குமிடத்துல தங்க வைக்கிறதுக்காக லிமிட்டடான ஃபண்டிங் தான் இருக்கு. ஒரு மாசத்துல 15 பேரை தங்க வைக்க முடியும் என்று சொல்லுங்க. சம்டைம்ஸ் அதிகமான கேசஸ் வந்துட்டா 30 கேஸ் வந்துட்டா இப்ப 30 பேருக்கும் ஃபண்ட் இல்லை. அந்த 15 பேருக்கு என்னென்ன ஃபண்ட் இருக்குதோ, என்னென்ன உணவு வசதிகள் கொடுக்க முடியுமோ அதைத்தான் 30 பேரோட ஷேர் பண்ணி கொடுக்கப்படுது. அப்ப அந்த கேப் இருக்கு, அந்த ஃபண்டிங்ல ஒரு கேப் இருக்குது. அடுத்தது இங்க தங்குற பெண்களுக்காக ஒரு 3 மாதத்துக்கு நீங்க அவர்களுக்கு எக்கனாமிக் லைவ்லிஹுட் ரிலேட்டடான ட்ரைனிங் கொடுக்குறீங்க. அவர்களுக்கு ஒரு தொழில் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. தையல், பூ செய்வது, இந்த மாதிரியான கட்டாயம் தேவையான கைத்தொழில் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சி வழங்க 2 காரணம் இருக்கு. ஒன்று, அவர்கள் தொழில்துறையில சிறந்து விளங்கணும், சொந்த காலில் நிற்கணும். அடுத்தது அந்த அவர்களுடைய மனநிலையை ஒருமுகப்படுத்துறது. இப்ப நிறைய குழம்பின ஒரு நிலையில் அவர்கள் வந்திருக்கும் போது ஒரு ஒருமுகப்படுத்துறதுக்காக ஒரு பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த பயிற்சியால அவர்கள் வெளியில போன பிறகு ஒரு சொந்த காலில் நிற்கக்கூடிய நிலை ஏற்படுதாண்டா இல்லை. வெறும் தையல் மட்டும் படிச்சுட்டு போய் சொந்த காலில் நிக்கல, அதுக்கு மெஷின் வேணும், அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரியணும் அவர்களுக்கு, அந்த தச்சதை எப்படி விற்கிறதுன்னு அவர்களுக்கு தெரியணும், இது லோன் வேணும். இப்படி நிறைய விஷயங்கள் அந்த லிங்கேஜஸ் அங்க வழங்கப்படவில்லை. அடுத்தது இந்த 3 மாசமும் அவர்களை நாங்க பார்க்கிறோமே தவிர சமூகத்துல அவர்களை அக்செப்ட் பண்றதுக்கு, அவர்கள் திரும்பி ரீஇன்டகிரேட் பண்ணும் போது அந்த வீடும் அந்த சமூகமும் அவர்களை அக்செப்ட் பண்ணுதா இல்லையான்றதை பார்க்க நாங்க தவறுகிறோம். இந்த 3 மாசத்திலையும் சமூகத்துல எந்த மாற்றமும் ஏற்படல. அவர்கள் என்றைக்கு வீட்டை இருக்க முடியாம அவர்கள் வெளியில போறார்களோ 3 மாசத்துக்கு திரும்பி வரும்போதும் அதே நிலைமை தான் அந்த வீடு இருக்கு. அடுத்து இன்னொரு பிரச்சனை மேபி இங்க இருக்கிற சைல்ட் ரைட்ஸ் ப்ரொமோஷன் ஆஃபீஸர்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. சிறுவர் கேஸ் மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன பிள்ளை சம்பந்தமான கேஸை நான் கொண்டு போய் ரிப்போர்ட் பண்ணினால் உடனடியாக அந்த பிள்ளைய தூக்கி ஹோமுக்கு போடுறாங்க. வீட்டுல ஒரு வன்முறை நடந்தால் வீடு பாதுகாப்பு இல்லைன்னு ஹோமுக்கு போட்டால் ஓகே, அக்செப்டபிள். இருந்தாலும் பாடசாலையில் ஒரு வன்முறை நடந்தாலும் சரி, டியூஷன்ல ஒரு வன்முறை நடந்தாலும் சரி, என் பிள்ளைக்கு என்ன பாதிப்பு நடந்தாலும் நான் ரிப்போர்ட் பண்ண உடனே பிள்ளைய கொண்டு ஹோம்ல போடுறாங்க. பிள்ளை சைக்காலஜிக்கலா சந்தோஷமா ஃபீல் பண்ணாது ஹோமுக்கு போகும்போது. அடுத்தது மக்கள் நினைக்கிறார்கள் ஹோமுக்கு போனா பிள்ளை கெட்டு போயிடும். ஹோம்ல இருக்கிற சில பிரச்சனைகள், ஹோம்ல தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கு, ஹோமுக்கு போன பிறகு தான் பிள்ளை கெடுது. சில்ட்ரன்ஸ் நாங்கள் அட்மிட் பண்ணக்கு கேஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு அதில் அந்த ஜிஎஸ் எல்லாம் பங்கு பெற்றி அங்கே ஜிஎஸ் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் என்சிபி ஆஃபீஸர்ஸ் ஜிஎஸ் மற்றது அந்த ஸ்கூல் பிரின்சிபல் அவையெல்லாம் சம்மந்தப்படுத்தி தான் நாங்கள் டிசிஷன் எடுக்கிறது.
மற்றபடி நாங்களே வெயிட் ஐ வில் டோக் கேஸ் பேசிஸ்லாம் டிசிஷன் எடுக்கிறது. அவள் சில பிள்ளைகள் ஹோம் சேஃப்டி என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் அங்கே விடுவோம் வீட்டை. மற்றது சேஃப்டி என்விரான்மெண்ட் இல்லாட்டிக்கு நாங்கள் ஹாஸ்டலில் தான் விடுறது. மற்றது ஆல்ரெடி இங்கே ஹாஸ்டலில் தான் ஓவர்லோட்லாம் இருக்குது. 60 பிள்ளை இருக்க வேண்டிய அக்கமடேஷன் ஃபெசிலிட்டி உள்ளதில் 90 பேர் இருக்குது. அப்போ அப்படியான இடங்களை நாங்களும் வாங்க கொண்டு சேர்க்க இயலாது. மற்றது நீங்கள் முதல் சொன்னீங்க இந்த சைக்காட்ரிக் கிளினிக்கில் பேஷண்ட் போய் நிற்க ஸ்டிக்மான் வருது. இப்போ யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் எல்லா சைக்காட்ரிக் கிளினிக்கும் ஒரு ரிமோட் ஏரியாலாம் இருக்கும். அங்கே போய் போகிற ஆக்களை ஒரு தடவை அடையாளம் கண்டு கொள்கிற வசதி இல்லை. வளமையாக ஒரு மக்கள் நடமாட்டம் குறைந்த இடத்துல தான் ஹாஸ்பிட்டலில் சைக்காட்ரிக் யூனிட்டோ சைக்காட்ரிக் இதுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த இப்போ நட்பு நிலையம்ன்றது ஓபிடி கிட்ட தான் இருக்கும். அதில் என்னென்னா இலகுவாக சேவையை பெற்றுக்கொள்ளும் மூலமாக நட்பு நிலையம் இருக்குது. முக்கியமாக பால்நிலையால் பாதிக்கப்பட்ட ஆட்கள், ஜெண்டர் பேஸ் வயலன்ஸில் பாதிக்கப்பட்ட ஆட்கள் இலகுவாக வந்து பெற்றுக்கொள்வீங்க. சில இடங்களில் மக்கள் எல்லாம் அறிஞ்சு நட்பு நிலையம் வர சேவையை வழங்குதுன்னு அறிஞ்சு அப்படி வந்து கொண்டிருக்கிறோம். சரிதானே? அப்போ இப்போ நட்பு நிலையம்ன்றது வேறு, சைக்காட்ரிக் கிளினிக்ன்றது வேறு. இப்போ நட்பு நிலையத்துக்கு வரைக்கும் நாங்கள் அதில் கவுன்சிலிங் அதெல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லுங்க இங்கே கவுன்சிலிங் இல்லைன்னா இங்கே இப்போ மோர் தேன் 1 இயராக ஒரு கவுன்சிலர்ஸும் இல்லை முல்லை மாவட்டத்தில். சரிதானே? அதேமாதிரி லீகல் எய்ட் கமிஷன் திருப்திகரமான சேவையை வழங்குதுன்னு சொன்னீங்க. இங்கே லோயர்ஸே இல்லை. லீகல் எய்ட் கமிஷனில் 2 வருஷத்துக்கு மேலே லோயர்ஸ் இல்லை. இன்ஜினியரில் லோயர்ஸ் இல்லை. அப்போ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸில் எங்கே எடுத்தீங்கன்னு எனக்கு சரியான சந்தேகமாக இருக்குது. இப்போ என்ன சொல்லுவாங்க, மெட்டர்னிட்டி லீவில் போனவன் லோயர் போனவன் தான். மற்ற அதுலேருந்து எல்லாரும் விலத்தி போட்டுருவான். கிளிநொச்சிலேருந்து இங்கே கவர் அப் நடக்குது. இப்போ இங்கே முல்லைத்தீவு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இது இல்லை, லீகல் எய்ட் கமிஷனுக்கு பெர்மனன்ட் லோயர் இல்லை. போகிற அனுப்புகிற நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுற கேஸ் எல்லாம் திருப்பி அனுப்பப்படுது. மற்றது என்னென்னா இப்போ அங்கே துணுக்காய் மெல்லாபி நட்டாங்கண்டல் மாங்குள கேஸுகள் எல்லாம் நாங்கள் இங்கே முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய தேவையில்லை. இவ்வாறான கேஸுகளுக்கு மாங்குளத்தில் நீதிமன்றம் திறந்து மிக இலகுவாக அவர்கள் சேவையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதை விட நான் நினைக்கிறேன் டிஸ்டன்ஸை குறைக்க இயலாது. 45 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே குறைச்சிக்கிறாங்க. இதை விட நட்டாங்கண்டலில் உள்ள ஆளுக்கும் மெல்லாவியில் உள்ள ஆளுக்கும் துணிக்கால உள்ள ஆளுக்கு டிஸ்டன்ஸை குறைச்சி சேவையை வழங்க இயலாது, நீதி சேவையை. இது நானே நீங்கள் வேறு எங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லாட்டிக்கு இது சம்மந்தமான அறிவில்லாதார்கள்ட்ட டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க நினைக்கிறேன். இல்ல இப்ப மல்லாவில நான் இதுக்கு பதில் சொல்லணும்னு நீங்க முதலாவது வந்து நீங்க லாஸ்டா சொன்ன விஷயத்துக்கு வரலாம். லீகல் எய்ட் சர்வீஸை பற்றி மக்கள் என்ன சொன்னாங்க. இந்த ஆய்வை பற்றி நாங்கள் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது மிக தெளிவாக நாங்கள் உங்களுக்கு சொன்னோம் வந்து நாங்கள் இங்கே ஒரு ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன் நடத்தினோம். அது வந்து பொதுமக்களோட நடத்தப்பட்டது. அதே போல சில அதிகாரிகளோட நாங்கள் கீ இன்ஃபார்மன்ட் இன்டர்வியூஸ் அண்ட் இன்டெப்த் இன்டர்வியூஸ் நடத்தினோம். ஸோ இந்த சாம்பிள்ல இருந்து தான் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இப்போ எங்கள்கிட்ட எல்லா விதமான சேவைகளும் இருக்கலாம், ஆனா மக்கள் இந்த சேவைகளை பற்றி தெரிந்திருக்கிறார்களா இல்லையான்றது தான் இந்த ஆய்வினுடைய அடிப்படை. இப்ப உங்கள்கிட்ட சேவைகள் இருக்கலாம், ஆனா மக்கள் அந்த சேவைகளை பெறுறதுக்கு வராம இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உங்களுடைய சேவைகள் பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லாம இருக்குது. விளங்குதா? இப்ப இங்க இருக்கிற பொதுமக்கள் சார்பாக வந்த பிரதிநிதிகள் யாராவது இதை நீங்க தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். அதாவது மக்கள் சார்பாக, உங்கள் சார்பாக இல்ல, உங்களுக்கு கீழே இருக்கிற அடிமட்ட மக்கள் சார்பாக. இப்ப ஜிபிவி ரிலேட்டடான ஒரு இஷ்யூ வந்து ஒரு டாக்டருக்கு வந்ததுண்டா அந்த டாக்டருக்கு தெரியும் நான் எந்தெந்த சேவைக்கு பெற வேண்டும், எப்படி ரகசியமா பெற வேண்டும், எப்படி இலவசமா பெற வேண்டும். ஆனா இதுவே ஒரு அடி நிலையில இருக்கிற ஒரு வீட்டுல வேலை செய்யற ஒரு பெண்மணிக்கு இந்த பிரச்சனை நடந்ததுண்டா அவருக்கு தெரியுமா இந்த சேவையை நாம் எப்படி பெறுவதுண்டு, அவருக்கு தெரியுமா இந்த சேவையை எப்படி இலவசமா பெறுவது, எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பெறுவது, எந்த இடத்துல சைக்காட்ரிஸ்ட் யூனிட் இருக்குதுன்றது அவருக்கு தெரியுமா, அவருக்கு தெரியுமா இங்க கவுன்சிலர் வேலையில இருக்கிறாரா லீவ்ல போயிருக்கிறாரான்னு, அவருக்கு தெரியுமா லீகல் எய்ட்ல வந்து லோயர் இருக்கிறாரா இல்லையான்றது. சோ இங்க ஆய்வு வந்து 2 நிலையில இருந்து நாங்க பார்க்கணும். ஏன்னா நாங்கள் சேவை வழங்குனர்களாக இருந்து கொண்டு எனக்கு எல்லாம் சரி, நான் அதைத்தான் WDO ஒரு உதாரணமாக சொன்னேன். WDO நினைப்பா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பளத்துக்கு நான் 100க்கு 150 கேஸ் பாக்குறேன். என்னுடைய TORல இருக்குது 20 கேஸ் பார்த்தா போதும். ஆனா நான் 100 பாக்குறேன். சோ ஐ எம் ஓவர் டூயிங். எனக்கு 20 தான் பார்க்க வேண்டும், ஆனா நான் 200 கேஸ் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவ அவ்வளவு பெருமையா சந்தோஷமா இருப்பா. ஆனா பொதுமக்கள் ஐயோ நான் WDO போடவே இல்லாத, எனக்கு அங்க போனா அவக்கு ஒப்பவும் அவளோட இருப்பா, அவ சீட்டே இருக்க மாட்டா. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்.
ஸோ இங்க நாங்க ரெண்டு கருத்தையும் பார்க்க வேண்டும். ஸோ இங்க நாங்க சொல்வது வந்து WTO பிழை என்றதல்ல, பொது மக்களுக்கு தெரியல. தாங்கள் இங்க இருந்து துணுக்காயில இருக்கிறவர் வந்து முல்லைத்தீவு WTOக்கு போக தேவையில்லை, மேபி நீங்க துணுக்காயில பக்கத்துல WTO போகலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அந்த பொது மக்களுக்கு தெரியுதா இல்லையா? அப்படி தெரியலண்டா அதை எப்படி நாங்க தெரியப்படுத்தலாம்? ஒவ்வொரு டாக்டரும் போயிட்டு ஒவ்வொரு பொதுமக்களையும் மீட் பண்ண முடியாது, ஒவ்வொரு WTOவும் ஒவ்வொரு பொதுமக்களை சந்திக்க முடியாது. ஸோ வில்லேஜ் குரூப், குடிசார் அமைப்பின் பிரதிநிதிகள், WRDS, RDS இவர்களூடாக நாம ஒரு நெட்வொர்க்கை ஏற்படுத்தி இந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் எப்படி தயார்படுத்தலாம் என்றதுதான் விஷயம். நாங்க ஸ்டார்ட்லயே உங்களுக்கு சொன்னோம் வந்து இது யாரையும் குறை சொல்வதற்கான ஒரு பயிற்சி பட்டறையோ அல்லது ஒர்க் ஷாப்போ அல்ல. இங்க வந்து நாங்கள் பிக் பைக் உதாரணத்துல நான் சிறப்பாக சொன்னேன், நீங்க மேபி உங்களுடைய 100% கொடுக்கலாம், ஆனால் எங்களுடைய ஆய்வு வந்து வெறும் சேவை வழங்குனவர்களோ இல்ல நீங்க டாக்டர் சொன்னீங்க வந்து GBV தெரியாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் இந்த இன்டர்வியூ, அப்கோர்ஸ் எஸ் GBV தெரியாத ஆட்கள்கிட்டையும் நாங்க போய் இந்த இன்டர்வியூ எடுத்தோம். ஏன்னா தெரிந்தவர்கள் மட்டுமே சேர்ந்து சேவை வழங்குறது இல்லை இதுல நோக்கம். இந்த சேவை எல்லாருக்கும் போக வேண்டும், தெரியாதவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் எங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்குது, எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு. அதுதான் கேப் அசஸ்மெண்ட். நாங்க கேப்பை தானே அசஸ் பண்றோம். எவ்வளவு நல்லா இருக்குன்னு இவாலுவேஷன் பண்ணல, நாங்க கேப்பை தான் அசஸ் பண்ண வந்திருக்கிறோம். ஸோ நாங்கள் சரியான சாம்பிள் சைஸ் தான் எடுத்திருக்கிறோம், சரியான விதத்துல தான் இந்த சாம்பிள் எடுக்கப்பட்டிருக்கோம். ஒன்லி GBV தெரிந்தவர்களை மட்டும் சாம்பிளா எடுத்து அவர்கள்ட்ட கேட்டிருந்தா மேபி அவர்கள் எல்லாத்துலயும் 100 மார்க்ஸ் கொடுத்திருப்பார்கள். ஒரு WTO, ஒரு JMO, ஒரு லோயர், ஒரு கவுன்சிலர் எடுத்து நாங்க இந்த இன்டர்வியூ வச்சிருந்தால் 100 out of 100 கிடைச்சிருக்கும் எல்லாருக்கும். எல்லாருக்கும் GBV தெரியும். நாங்க எடுத்தது வந்து அடிநிலை மக்களும் அதுல இருந்தார்கள், உயர்நிலை மக்களும் இருந்தார்கள், மீடியமானவர்களும் இருந்தார்கள், ஆண்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள், டிசேபிள் பர்சனும் இருந்தார்கள், LGBTIQ கம்யூனிட்டியும் இருந்தார்கள், எல்லாம் மிக்ஸ் குரூப் தான். ஸோ இந்த குரூப் என்ன சமரியா சொல்லுதுன்றத வந்து ஒரு டேட்டா கலெக்ஷனா எடுத்து தான் அதனுடைய பதிலை நாங்க இங்க சொல்றோம். இது வேலிடேஷன் ஒர்க் ஷாப் தான். ஸோ இது நாங்க சொல்றதுன்னா 100% ஓகே, இதுதான் நாங்க ரிப்போர்ட்ல போடுவோம் வண்டி இல்லை, அதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை 100% நாங்க கேட்கிறோம். ஸோ இப்ப கூட நீங்க சொன்ன சில கருத்துக்கள் வந்து உதாரணமாக சைக்காட்ரிஸ்ட் யூனிட் வந்து ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல தான் இருக்குன்றது வந்து மிக முக்கியமான ஒரு கருத்து. இது மக்களுக்கு தெரியாது. ஸோ இந்த கருத்தை வந்து நிச்சயமாக நாங்க எங்க ரிப்போர்ட்ல போடுவோம். அதாவது சைக்காட்ரிஸ்ட் யூனிட்டுக்கு போக முடியாது, வெக்கம் ஆட்கள் சொல்லி போகாம இருக்கிறாங்க. ஆனால் அதுக்காக கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கு. அந்த ஆக்ஷன் தான் அதை கொண்டு போய் ஒரு ஒதுக்குப்புறமான மறைவான இடத்துல வச்சிருக்கு. ஸோ அது ஒரு ஃபேவரபிளான சிச்சுவேஷன். ஸோ இதை நாங்கள் எங்களுடைய ரிப்போர்ட்ல போடுவோம். இப்படி ஒரு தீர்வு ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க போலீஸ்ல யாரும் இல்லை, போலீஸை பற்றி மிக மிக நெகட்டிவான கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்தது. ஆனால் கடந்த மீட்டிங் வேலிடேஷன் ஒர்க் ஷாப்ல, வவுனியால நடந்த ஒர்க் ஷாப்ல உமன் அண்ட் சில்ட்ரன் டேஸ் OIC வந்திருந்தான். ஸோ அவ என்ன சொன்னான்னு சொன்னால், டிரான்ஸ்லேஷன் அதாவது இன்டர்பிரிட்டேஷன் இஸ் அ பிக் ப்ராப்ளம். அதாவது சிங்கள அதிகாரிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், தமிழ் அதிகாரி இல்லை. ஆனால் இது போலீஸை மட்டும் நாங்க பிளேம் பண்ண முடியாது. இந்த ஊர்ல இருந்து எத்தனை பேர் எங்களோட பிள்ளைகளை தமிழ் போலீஸா அனுப்புறீங்க? பெண் போலீஸ் அதிகாரியா உங்களோட பிள்ளைகள் போறாங்களா? இங்க இருந்து யாரும் வரல என்றால் சிங்கள மாநிலத்திலிருந்து யாரும் வரும்போது அவர்கள் சிங்களவராக தான் இருப்பார்கள். அவர்கள் என்னதான் தமிழ் ஒரு பாடமா படிச்சு வந்தாலும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் போலீஸ் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கு. நீங்க உங்களோட கைப்பட தமிழ்லயே உங்களுடைய கம்ப்ளைண்ட எழுதி கொண்டு வந்து போலீஸ்ல கொடுக்கலாம். நீங்க தமிழ் அதிகாரிக்காக மணித்தியால கணக்குல வெயிட் பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சிங்கள அதிகாரியோட கஷ்டப்பட்டு சொல்லி அவமானப்படவும் தேவையில்லை. நீங்க தமிழ்லயே எழுதி. ஆனால் இந்த விஷயம் போலீஸ் ஆக்ஷன் எடுத்திருக்கு. மக்களுக்கு தெரியுமா? இல்ல உங்கள் மாதிரி பல அதிகாரிகளுக்கு கூட அந்த விஷயம் தெரியாது. நிறைய WTOஸ்க்கு இந்த விஷயம் தெரியாது, இப்படி எல்லாம் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலாம். சோ இங்க ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் கேப் இருக்கு. சோ அதைத்தான் நாங்க அசஸ் பண்றோம். இது போலீஸ் பிள்ளை மக்கள் பிள்ளைன்னு நாங்க சொல்ல வரல. இது ஒரு கேப் இருக்கு. இந்த கேப் வந்து எப்படி நாங்கள் இதை வந்து இல்லாமக்கலாம், ஃபீல் பண்ணலாம். அல்லது இந்த கேப்போ ஆல்ரெடி நீங்க ஃபீல் பண்ணி இருந்தீங்க என்றால் ஃபீல் பண்ணியாச்சு அந்த இன்ஃபர்மேஷனை நாங்க மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஸோ அவ்வளவுதான் இதனுடைய நோக்கம். மேலதிகமாக உங்களுடைய எஸ் லீகல் எய்ட் கமிஷன் கிளிநொச்சி லீகல் எய்ட் கமிஷன் பெர்மனன்ட் லீகல் ஆஃபீஸர். இப்போ 2 வருடமாக லீகல் எய்ட் கமிஷனில் லீகல் ஆஃபீஸர் இல்லை என்று சொல்லப்பட்டதுக்கு தான் நான் இப்போ சொல்ல வரேன். நான் 2 வருட காலமும் இப்போ லீகல் ஆஃபீஸர் ஜனவரி 31ஆம் தேதியோட தான் ரிசைன் பண்ணுவேன்.
இருந்த போதிலும் இன்றைக்கும் லீகல் எய்ட் கமிஷனுக்குரிய கேசஸ், முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய வழக்குகள் எல்லாம் அஸ் அ பேனல் லாயராக அவர் செய்து கொண்டிருக்கிறார். மெட்டர்னிட்டி லீவில் எங்களுக்கு ஒரு மெட்டர்னிட்டி லீவில் தான் அவர் நின்ற டைம் பீரியட் இருந்தது. அந்த மெட்டர்னிட்டி லீவில் கவர் பண்ணுறதுக்கு ஆக்டிங் லீகல் ஆஃபீஸர் பேனல் லாயராக ரன் பண்ணுவார். துஷ்யந்தினி சிவகுமார், அனிதா, பார்த்திபன் 3 லீகல் ஆஃபீஸர்ஸ் எங்களுக்குரிய கேசஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருந்தவங்க. அதால் லீகல் எய்ட் கமிஷன் கேசஸ் ரன்னிங் இயருக்குரிய ப்ராசஸ் எல்லாமே ரெகுலராக நடந்தது. தேங்க்யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன். இப்போ டாக்டர் சொன்னதுக்கு பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. இதுதான் எங்களுடைய அசஸ்மெண்ட். இப்போ நாங்கள் சொல்கிறோம், இப்போ மக்கள் நினைக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை, WDOs நினைக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. லோயர்ல மறுமொழி தான் வந்து இருக்கு அங்கே பள்ளியத்தில் வேலை அதுவும் இது உத்தியோகத்தர் ஒரு எங்களை புதுக்குடிப்பை பொறுத்தவரை 19 சொன்னால் ஒரு WDO தான். 19 கிராமத்துலேயும் எத்தனை குடும்ப வன்முறை வரும், ஒரே நாளில் 10 வந்து அவள் பார்க்கலாதான். அப்போ சமூக மட்டும் அமைப்பக்க வேண்டிய ரீதியில் நாங்களும் அதை சேர்ந்து செய்கிறோம். ஆனால் இந்த உண்மையாக இலவச சட்டத்தண்ணி இல்லைன்றது மிஸ் சொல்கிறா. ஆனால் இல்லைன்றது நாங்கள் சென்ற வாரம் எங்களோட ஊராட்சி முற்றத்தில் கூட நாங்கள் அதை கோரிக்கையாக வச்சுருக்கிறோம். மகளிர் வார அமைச்சுக்கு கொள்கை அடிப்படையிலையோ அல்ல என்னவோ பெண்களுக்கான சட்டமாக்கி கொண்டு வாங்கணும். உண்மையாக இல்லை தானே, ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் கூட நிவாரணம் பெற தெரியாமல் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. ஒன்று. 2வது, மக்கள் வந்து நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்க அரசு சார்பற்ற நிறுவனங்களில் பங்கு பெற்ற குறைவும் இருக்குது. அது மக்கள பக்கத்தால் வருது. ஆனால் இல்லாமல் இல்லை. இதை பற்றி நான் மறுபடியும் சர்வே குறைவாக இருக்கு, அது ஒரு கேப்பா இருக்கு, அது இங்கேயும் குறைக்கப்பட்டிருக்கு. சரியா? நீங்க பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னென்ன அங்க பாத்தீங்கன்னா 2வது லைனை பாருங்க. lack of information on access related to court mechanism. அதாவது மக்களுக்கு தெரியல என்ன செய்யறது, நெக்ஸ்ட் என்ன பண்றது, அது ஒரு குறைவாக இருக்குது. accessibility issues இருக்குது, distance இருக்கு, transportation issues இருக்கு, இதெல்லாமே இருக்குது. சரியா? கடைசி பாயிண்ட் நான் போட்டிருக்கிறேன் வந்து கம்பேர் டு அதர் சர்வீசஸ், மற்ற சர்வீஸோட ஒப்படைக்கல மக்கள் ஏன் லீகல் எய்ட் சர்வீஸை பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு சர்வேக்கும் நாங்கள் ஒரு கேள்வி மக்கள்கிட்ட கேட்கிறோம், உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி இருக்குன்னு. ஹாஸ்பிட்டலுக்கு சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதை விட போகாம இருந்தா பெட்டர். போலீஸுக்கு சொல்றாங்க போலீஸுக்கு போறதை விட போகாம இருந்தா பெட்டர். சைக்கோ சோசியல் சொல்றாங்க ஐயோ அங்க போனா வெக்கமா இருக்கு. லீகலுக்கு சொல்றாங்க ஓகே பெட்டர், எங்களுக்கு we are satisfied, எங்களுக்கு ஓகே. சோ சர்வே பெற்றுக்கொண்டவர்கள் satisfied என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் லாஸ்ட் பாயிண்ட்ல நாங்க போட்டிருக்கிறோம். ஆனால் நீங்க சொல்றபடி 1000 கேஸ் வரும்போது 3 லாயரால ஹேண்டில் பண்ண முடியாது, அது கேப் தான். அதையும் நாங்க இங்க குறிப்பிட்டு தான் இருக்கிறோம். ஒரு 2 நிறுவனங்கள் மட்டுமே அதை வந்து செய்ய முடியாது. அதே பிரச்சனை தான் WDOக்கும் எல்லாருக்குமே. இப்ப ஒரு எத்தனை டாக்டர்னு பாத்தீங்கன்னா மேபி கூடுதலாக இருக்கலாம், எத்தனை மிட்வைஃப்னு பார்த்தா கூடுதலா இருக்கலாம். ஆனா லோயர் ஒரு 3ஓ 4ஓ தான். அது பிராக்டிக்கலாக இருக்கிற ஒரு பிரச்சனை. கடந்த தவணை முல்லைத்தீவு கச்சேரியில் நடந்த ஒரு மீட்டிங்ல நான் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த அடிப்படையில் நான் எம்ஏ தான் இப்போ ரன் பண்ணி சர்வே நாடியை தேடி போகிறது குறைவு. இப்போ ரெஃபரன்ஸ் மூலம் தான் கூடுதலாக கிட்ட வரும். அப்படி வந்த சர்வே நாடிக்குரிய கேசஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அதுக்குரிய டேட்டாஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை, நான் டேட்டாஸ் எடுத்து தரதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் எவ்ரி மந்த் கேசஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. எங்களை மீட் பண்ண வந்த சர்வே நாடுகளை பொறுத்த வரைக்கும் பேனல் லாயர்ஸை வச்சுக்கொண்டு செய்யப்பட்டிருக்குது. நிரந்தரமான ஒரு இலவச சட்டத்தரணி இல்லை, இலவசமா நிரந்தரமான சட்டத்தரணி இல்லை என்றதான ஒரு குறைபாடு. மற்றபடி தலைப்புல ஜேஎம்எஸ் வேலிட் பாயிண்ட்ஸ் அவர் சொல்ல அந்த கீ டேர்ம்ஸ் நாங்கள் பார்ப்போம். அவங்க சொன்ன பாயிண்ட்ஸும் எனக்கு முன்னாலே தெரியும். இப்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் அந்த லீகல் ஆஃபீஸர் இல்லை. சரியா? சரி, சொல்லுங்க. 30ஆம் தேதியோட இருந்த அதிகாரி வந்து காலம் இன்னும் நான் சேவை செய்யலான்னு சொல்லி போட்டு தான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி லெட்டர் கொடுத்தாலும் லீகல் எய்ட் கமிஷனால திருப்பியும் இந்த கேசஸை நீங்கள் செய்ய வேண்டவரை செய்யுங்கன்னு சொல்லி மீண்டும் ஒரு அதிகாரியை நியமிக்க முடியாத பட்சத்தில் செய்கிறாங்க. என்னுடைய கருத்தை சொல்ல விடுங்க, நான் சொல்றேன். நான் நேராக போய் இந்த கேப்ஸ் இருக்குது, இந்த அப்பாயின்மெண்ட்ஸில் சில கேப்ஸ் இருக்குது, என்ன காரணம்னு சொல்லி யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னா லோ ஃபேக்கல்ட்டி ஹெட்டிட்ட போய் கேட்டேன், கோர்ஸலை மேடத்தை கேட்டேன். அவங்க சொன்னது நாங்கள் பரிந்துரை செய்ய தயாராக இருக்கிறோம், மிகச்சிறிய அளவிலான கொடுப்பனவு தான் அதில் இருக்கு. ஆக குறைஞ்சது மிகச்சிறிய கொடுப்பனவு, மிக தூரம்
எங்கள்கிட்ட 40 லோயர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அது ஒரு குறைபாடு இருக்குது. இப்போ ஜேஎம்எஸ் சார் சொன்ன கருத்தை நான் டைரக்ட் பண்ணுறேன். என்னென்னா, ஒரு கேஸ் அவங்க சொல்கிற கருத்தும் சரிதான். ஏன்னா இருக்கிற கேஸை அவங்க எப்படியாவது மேனேஜ் பண்ணுறாங்க. இப்படி கோர்ட்ஸில் வர்ற கேஸை அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் இங்கே ஒரு லோயர் இல்லை அதை அட்டென்ட் பண்ணுறேன். ஏன்னா இருக்கிற லோயரும் ஆக்டிவ் லோயரும் கோர்ட்ஸு தான் பார்க்குறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு லீகல் ஆஃபீஸர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நடந்து முடிஞ்ச கேசஸில் அந்த லீகல் எய்ட் கமிஷன் பகுதியில் அவங்க திருப்திகரமாக இருக்காங்க. மக்களுக்கு கொஞ்சம் திருப்தி இருக்குது. அவங்க போலீஸோட அதிருப்தி இருக்குது. லீகல் எய்ட் கமிஷனில் என்ன ரெஸ்பான்ஸ் எவாலுவேட் பண்ணி பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு அவங்க நல்ல திருப்திகரமாக அந்த சர்வீஸ் கடந்த காலத்தில் நடந்த இதில் செஞ்சுருக்காங்க. அதில் தான் நாங்கள் சொல்ல வேண்டி வந்தது மச் பெட்டர். அவங்கள்ட்ட சர்வீஸ் எல்லாம் மச் பெட்டர். நான் தான் இந்த லீகல் எய்ட் ஃபுல்லாகவே இந்த லீகல் செக்ஷன் ஃபுல்லாகவே நான் தான் இன்டர்வியூ பண்ணிட்டு போனேன். என்ன ரீசன்னு தெரியாமல் நாங்கள் ஒரு முடிவுக்கு எழுத இல்லை. அதனால் ஜேஎம்எஸ் சொல்கிற கருத்து மிகவும் சரியானது. இங்கே வந்து லீகல் எய்ட் ஆள் இல்லை கேஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஏற்கனவே பதியப்பட்டு கோர்ட்ஸில் இருக்கிற கேசஸை அவங்க லீகல் எய்ட் தொடர்ந்து அவங்கள்ட்ட ஆள் இல்லாட்டியும் ஆளணி இல்லாட்டியும் அவங்க இன்னும் வாலண்டியர் பேஸில் அவங்க ரிசைன் பண்ணி போன பிள்ளையே திருப்பி வந்து வேலை செய்கிறாங்க. ஏற்கனவே சொல்லிச்சேன், எனக்கு அந்த கடமை இல்லை, இருந்தாலும் நான் மக்கள் சேவைக்காக திருப்பி வந்து அந்த இது செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் அபிப்பிராயங்கள் சொல்றதுல தடுமாறாய். இங்க இந்த அபிப்பிராயங்கள் தேவை. அதுதான் இன்னும் அந்த ரிப்போர்ட் வந்து வடிவான ரிப்போர்ட்டா நாங்கள் எழுத முடியல. மற்றது இது வேலிடேஷன் ஒர்க் ஷாப் தானே. அப்ப நிச்சயமாக உங்களுடைய ஒப்பீனியன் தான் நீங்க மேட்டர்ஸ். இது நீங்கள் தான் இதை பற்றி கதைக்கணும். ஏன்னா எங்களால வந்து எத்தனை பேரை நாங்கள் இன்டர்வியூ எடுத்தாலும் நாங்கள் வந்து முழு முல்லைத்தீவு மாவட்டத்தையுமே இன்டர்வியூ எடுக்க முடியாது. ஒரு சர்வேக்கு சாம்பிள்ஸ் மட்டும்தான் எங்களால எடுக்க முடியும். ஆனா நாங்க மேக் ஷோர் பண்ணிக்கொண்டோம், நாங்க எடுக்கிற சாம்பிள் வந்து எல்லா விதமான எண்ணக்கருவையும் பிரதிபலிக்கிற ஒருவரா இருக்கணும். உதாரணமா LGBTIQ பர்சனை பற்றி உண்மையாவே ஒரு LGBTIQ பர்சனை தான் நாங்க இன்டர்வியூ பண்ணினோம். ஏன்னா நான் LGBTIQ இல்லாத ஒருவர் வந்து அவரை பற்றின ஒப்பீனியனை ஷேர் பண்ண முடியாது. அதே மாதிரி விசேட தேவைக்கு உட்பட்டவர்னா உண்மையிலேயே விசேட தேவைக்கு உட்பட்ட ஒரு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியை தான் நாங்கள் இன்டர்வியூ பண்ணினோமே தவிர வேறொருவர்கிட்ட அவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கல. ஸோ இப்படி வித்தின் எங்களுடைய கெப்பாசிட்டி, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால எல்லைக்குள்ள எங்களால முடிந்த அளவுக்கான டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸை தான் நாங்கள் எடுத்து இன்டர்வியூ பண்ணி இருக்கிறோம். இருந்தாலும் எல்லாத்துலயும் வந்து 100% அது சரியா இருக்கும்னு எங்களால சொல்ல முடியாது. எங்களுடைய சாம்பிள் இப்படி சொன்னார்கள் என்றதை தான் எங்களால இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா மேபி எங்களுடைய சாம்பிள் சொன்ன கருத்துக்கும் ரியாலிட்டிக்கும் தூரமாக இருக்கலாம். எங்களுடைய சாம்பிள் எல்லாருமே வந்து லீகல் சர்வீஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். அவர்கள் அந்த திருப்தியாக தான் நான் அங்க குறிப்பிட்டேன். சர்வேயினுடைய அளவு இல்லை, திருப்தி. எனக்கு கிடைச்ச லீகல் சர்வீஸ் எப்படி இருந்ததுன்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். அவர்கள் எங்களோட நடந்து கொள்ற விதம், அவர்கள் எங்களுக்கு கொடுக்குற தகவல்கள், எங்களுக்கு முதலே இன்ஃபார்ம் பண்றது, கம்யூனிகேட் பண்றது எங்களுக்கு திருப்தியாக இருக்கு. லாங்குவேஜ் எங்களுடைய மொழியிலேயே அவர்கள் கதைக்கிறார்கள், திருப்தியாக இருக்குது. பட் இதுவே கம்பேர் டு அதர் சர்வீசஸ், போலீஸ் எங்களுக்கு திருப்தியா இல்ல, ஹாஸ்பிட்டல் நாங்க போக விரும்ப இல்லை. ஸோ இதுதான் அந்த பாயிண்டே தவிர லீகல் சர்வீஸ் திருப்தி என்றதால நாங்கள் தவறான சாம்பிள நீங்கள் இன்டர்வியூ பண்ணிட்டீங்கன்னு சொன்ன அந்த கருத்துக்கு நான் உடன்பட இல்லை. அது அந்த ஹோல் அசஸ்மெண்ட்டையே இன்வாலிட் ஆகிடும். விளங்குதா? ஸோ இதுதான் அந்த பாயிண்ட். அதை தாண்டி லீகல் சர்வீஸ் பற்றி நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். நிச்சயமாக அந்த கருத்துக்களும் எங்களுடைய எண்ட் ரிப்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்றதை நாங்க இங்க உறுதிப்படுத்துறோம். ஓகே, இது நாங்கள் ஏற்கனவே கேஸ் மேனேஜ்மெண்ட் என்ற சாப்டருக்கு கீழே பார்த்தோம். மேபி நான் போகலாம். அதை இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வசனம் நான் போட்டிருக்கிறேன் வந்து lack of committed and empathetic service providers. அதாவது கமிட்மெண்ட் இல்லாம வேலை செய்யற ஆட்கள். இதாவது இது கட்டாயம் இந்த கேஸுக்கு நான் வேலை செய்து ஆகணும், இந்த கேஸை நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் என்ற கமிட்மெண்ட் இல்ல. எம்பத்தின்னு சொன்னால் இப்ப நீங்க தான் அந்த பாதிக்கப்பட்டவர், ரைட்? நான் அதிகாரி, ஆனா நான் உங்களோட இடத்துல இருந்து அந்த விஷயத்த நான் பார்க்கணும். நீங்க குழம்பி இருக்கிறீங்கன்னா என்ன மலூசு மாதிரி கதைக்கிறீங்கன்னு நான் சொல்லாமல், இந்த பிரச்சனை வந்தால் இந்த அம்மா இப்படித்தான் கதைப்பாண்டு நான் உணர்ந்து செயல்பட வேணும். ஸோ இந்த இடம்
கொஞ்சம் காணாம இருக்கிறது மக்கள் நினைக்கிறார்கள், ரைட்? ஆனால் அதுக்கு இன்னொரு காரணம், மூன்றாவது பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்க என்றால், இந்த பிரதேச செயலகம் மாவட்ட செயலகத்துல வேலை செய்கிறவர்களுடைய TOR டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து இந்த வேலை செய்வதற்கானது அல்ல. அவர்களுடைய மெயின் டியூட்டி இது அல்ல. உங்களுடைய டியூட்டி இது இல்லாம இருக்கும் போது உங்களுடைய தலையில மிகப்பெரிய ஒரு சுமையை சுமத்தினால் உங்களால 100% கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. பல WDOs எங்களுக்கு வடமாகாணத்துல, முல்லைத்தீவு மட்டுமல்ல வடமாகாணத்துல சொன்னது என்னென்றால், பெரும்பாலும் எங்களுடைய சொந்த சம்பளத்துல தான் நாங்க பெட்ரோல் அடிச்சு கொண்டு மோட்டார் பைக்ல ஃபீல்டுக்கு போறோம். எங்களுக்கான கொடுப்பனவு வெறும் 5000 ரூபாய். இங்க கரெக்ட் பண்ணுங்க WDOs யாராவது இருந்தால். ஆனால் நாங்க நிறைய சேவைகள் அதற்கு மேல செய்ய வேண்டி இருக்கு. நாங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள். ஸோ அபிவிருத்தி சம்பந்தமாக உமன் குரூப் அமைக்கிறது, டெவலப்மெண்ட் ஒர்க் நாங்க பண்ண வேண்டி இருக்கு. நாங்கள் எண்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டி இருக்கு. ஆனா GBV கேசஸ் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு, கால் பண்ணி கொண்டே இருக்காங்க. we are not GBV coordinators, we are not GBV case manager. ஆனா எங்களை தான் மக்கள் அப்படியே எதிர்பார்க்கிறாங்க. சோ நான் வந்து உங்களை ஒரு டாக்டர் என்று நினைச்சு கொண்டு நீங்க எனக்கு மருந்து தரலையேன்னு நான் புறப்பட்டு கொள்ளலாம். ஆனா அது உங்களோட பிரச்சனை இல்லை, விளங்குதா? ஆனா நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் எனக்கு நீங்க தான் டாக்டர், நீங்க தான் மருந்து தரணும், நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். சோ இவட சேவை எப்படின்னு கேட்டா நான் குறையா தான் சொல்லுவேன், நான் எனக்கு மருந்தே தர இல்லைன்னு. ஆனா உங்களோட வந்து கதைக்கும் போதுதான் நீங்க சொல்லுவீங்க என்னோட டியூட்டி மருந்து கொடுக்கறது அல்ல, என்னுடைய டியூட்டி சம்திங் எல்ஸ். ஸோ இந்த ஒரு கேப் கொண்டு இருக்குது. முல்லைத்தீவை பொறுத்த அளவுக்கு ஓரளவு கவுன்சிலர்ஸ் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்லையும் இல்லை, டிவிஷன்லையும் இல்லை. அப்போ அந்த அளவு லோ டைம் மேலே WDOs வந்து பெர்மனண்டாக 2 பேர் தான் இருக்கிற மாதிரி பட்ஜெட்ல ஒரு ஆள் கூப்பிட்டு வர மாதிரி எல்லாம் ஆக்டிங் DO மேலே போட்டு அதையும் 2 டிவிஷனை போட்டு ஸ்டாண்டே இல்லை. அப்போ இப்படி இருக்க பாரஸ் கேஸ் ஓரளவு பார்க்கக்கூடிய மெத்தட் இருக்குமே ஒழிய காம்ப்ரிஹென்சிவா பார்க்கல. எக்ஸாக்ட்லி. கவுன்சிலர் தான் ஓரளவுக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியும். நேற்று நடத்துபவர் திரு ஜோஹான்சன் மற்றும் அவர் குழுவினர் அவர்களுக்கும் நன்றி. மிகச்சிறந்த ஒரு ஆரம்பமாக ஒரு தலைமைத்துவம் ஒரு உரையை நிறுத்திய திட்ட பண்பாடுக்கு நன்றிகள். நாங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் பாவிக்கின்ற மொழி எல்லா இடத்துலையும் சொல்வது தூய தமிழில் கற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆங்கிலம் கலந்த ஒரு தமிழிலே நீங்கள் பேசிக்கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் எல்லோருக்கும் வழங்கப்படும். உங்களுடைய அபிப்பிராயங்களை எங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் இதில் லீட் கன்சல்டன்ட்ஸ் 2 பேர், திருமதி சுயன்யா மற்றும் ஸ்ரீ சுதர்சன் ஆகியோர். நான் செய்த பணிகள் மிக முக்கியமாக இந்த ரிசர்ச்சை எப்படி திட்டமிட்டிருக்கோம், விளங்கப்படுத்தோம், எப்படி இந்த முடிவுக்கு நீங்கள் வந்தீர்கள். அப்போது நான் முன்னாள் ஜாழ்பல்கலைக்கழகத்துடைய போர்ட் மெம்பர், ஃபேக்கல்டி ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் போர்ட் மெம்பர், அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செக்ஷன் இருந்து தான் என்னை இணைத்து கொண்டார்கள். அந்த ரிசர்ச் எப்படி வடிவமைத்தது, எப்படி இந்த முடிவுகளுக்கு வந்தோம் என்றதை நான் தெளிவுபடுத்துகின்றேன். முக்கியமாக இந்த ரிசர்ச்சில் நாங்கள் கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து அவேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். SGBV அவேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். SGBV செக்ஷுவல் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் அவேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். இது சம்பந்தமான அவேர்னஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எல்லா மட்டத்திலையும் இருக்குதா, அதிகாரி மட்டத்திலேயே, NGO மட்டத்திலேயே, பொதுமக்கள் மட்டத்திலேயே, மக்கள் பிரதிநிதிகளுமா, அந்த அவேர்னஸ் லெவல் என்ன. அப்படி அதை தாண்டி உங்களுக்கு அந்த செக்ஷுவல் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்தால் அதுக்குள்ள ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் என்ன இருக்கு. ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம்ன்றதை நான் எளிமையாக விளங்கப்படுத்தணும்னா அதுக்குண்டான ஷெல்டர் இருக்கா, மெடிக்கல் இருக்கா, அதுபோல் சில இதில் அசஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் நினைச்ச பாட்டுக்கு அசஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வரையறைப்படுத்தி திட்டத்தை வந்து முதலே டிசைன் பண்ணோம். டிசைன் பண்ணி போட்டு அதுக்குண்டானதான் அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த ஸ்லைடில் நான் விளங்கப்படுத்துகிறேன். மிக முக்கியமான ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங்ஸுக்கு காரணமாக நாங்கள் பார்த்தது வந்து ஆக்சுவலாக என்ன இருக்கு, என்ன இல்லை, இல்லாட்டி இருக்கிறது செயல்படுத்தா, எவ்வளோ தூரம் செயல்படுத்தா இல்லையா.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எல்லாரும் நிறைய பேர் இங்கே அரசு அதிகாரிகளாக இருந்திருக்கோம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் சில போஸ்டுகள் இருக்குதா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவை இந்த எஃபிஷியன்சியை ரேட் பண்ணியிருக்கோம். அவங்க செயல்படுறாங்களா? சில நேரத்தில் அந்த ஆஃபீஸ் திறந்துடாது, அதிகாரியும் அந்த கதையில் இருப்பார், ஆனால் அவருக்கு ஃபண்ட்ஸ் இருக்காது, செயல்பாடுகள் இருக்காது. நேரடி கேட்டால் மாதத்துக்கு ஒரு 5000 10,000 தான் எனக்கு அலோகேஷன் இருக்குது, எப்படி நான் மக்கள் சேவை செய்கிறது அப்படின்னு அந்த எஃபிஷியன்சி அதை ரேட் பண்ணி பார்த்தாங்க. அவைங்க செயல்பாடை வந்து எதை வச்சு போலீஸ் நிறுவனம் முடிவுக்கு வரலாம், இந்த அரச கொள்கை என்ன, இதற்கான கேள்விகள் வரும்போது நாங்கள் எடுத்த முடிவு வந்து செக்ஷுவல் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸில் வந்து நாங்கள் மேற்கத்திய நாடுகள், வளர்ச்சியடைந்த நாடுகள் தான் அதை கையாளுறோம். இப்போ நாங்கள் அப்படிப்பட்ட நாட்டில் எதுவும் இல்லை. நாங்கள் ஒரு வறிய பிரதேசங்களில் வாழ்கின்ற பட்சத்தில் அதை அப்ளை பண்ணாமல் நாங்கள் அதுக்கு கீழ் மட்டத்தில் இருக்கிற மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ், ஆக குறைஞ்சது இந்த அடிப்படையில் இவ்வளவு இருக்க வேண்டும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸ்ன்றது வேறு, மினிமம் ஸ்டாண்டர்ட்ன்றது வந்து ஆக குறைஞ்சது அட்லீஸ்ட் இவ்வளவாவது இருக்கணும்னு சொல்லி ஒரு 14 ஸ்டாண்டர்ட்ஸ் வேர்ல்டு. அதோட தான் நம்மளை கம்பேர் பண்ணியிருக்கோம், அதோட தான் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணியிருக்கோம் என்னென்ன எஃபெக்டிவ்னஸ், அக்சசிபிலிட்டி கேப்ஸ் இருக்கான்னு சொல்லி. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இல்லாட்டி இதெல்லாம் உங்களிடம் எடுத்து போட்டு இதெல்லாம் உலகெல்லாம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறை அப்படின்றதுக்கு முடிவுக்கு வரையினாங்க. நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட இதெல்லாம் நாங்கள் சமாளிக்கிறதுக்கு, முகம் கொடுக்கறதுக்கு என்னென்ன சில டைரெக்ஷன்ஸை கொடுத்துருக்கோம். நாங்கள் இதோட 7 நாடுகளில் பணியாற்றிருக்கிறோம். நான் உண்மையிலே வடக்கு மாவட்டத்தை சேர்ந்தவங்க, பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு நாடுகளில் வேலை செஞ்சுருக்கோம். அப்போ அதன் அடிப்படையில் எங்களுடைய வளங்கள், எங்களுடைய இருக்கிற மனித வளமோ இல்லாட்டி மற்ற ஃபெசிலிட்டிஸை வச்சுக்கொண்டு சில ஆக்ஷன்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாம் சாத்தியக்கூறுகளாக நாங்கள் செஞ்சு காட்டலாம், சில மாடல்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரிசல்ட்ஸ் வருது. பெரும்பாலும் இதில் முல்லைத்தீவு மாவட்ட சம்பந்தமான தகவலை வந்து நாங்கள் 2 பிரிவில் செஞ்சினாங்க. இந்த ஒன்று வந்து நேரடி கள விஜயம், நான் மட்டும் இல்லை, எங்களுடைய ஒரு குழு வந்து நேரடி கள விஜயம் மேற்கொண்டு சில பேரை நேரடியாக சந்திச்சிருக்கோம். அதை வந்து ப்ரைமரி டேட்டான்னு சொல்கிறோம். மற்ற சில செகண்டரி ரிவ்யூ வந்து எப்படி செஞ்சாங்க, செகண்டரி ரிவ்யூன்னு சொன்னால் உங்களோட மாவட்டம் சம்பந்தமான ரிப்போர்ட்ஸ், அவைலபிள் ரிப்போர்ட்ஸ், அதாவது மேசைக்குள்ளே லாஜிக்குள்ளே இருக்கிற ரிப்போர்ட்ஸ் இல்லை, அதை ரகசிய ரிப்போர்ட்ஸுகள் இல்லை, பப்ளிஷ் பண்ணப்பட்ட ரிப்போர்ட்ஸை தான் நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம். வட மாகாணத்தில் சில ரிப்போர்ட்ஸ் இருக்குது, அதுவும் பப்ளிஷ் பண்ணப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. சில கிரிட்டிக்ஸ் எழுதியிருப்பாங்க, மீடியாவில் போட்டிருப்பாங்க, அப்படியாமல் எல்லாம் காய்ச்சிருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் உங்களுடைய மினிஸ்ட்ரியோ, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டேரியட்டோ, டிபார்ட்மெண்ட் அனாலிசிஸோ அது ஒன்றும் பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட்ஸ் தான் நாங்கள் செகண்டரி டேட்டா எடுக்கிறோம். ஸோ டேட்டாஸ் 2 நேரடி கள விஜயத்தின் மூலம் எடுக்கப்பட்ட ப்ரைமரி டேட்டாவும் ரிப்போர்ட்ஸ் அவைலபிளாக இருந்த எங்களுடைய செகண்டரி டேட்டா. இந்த ப்ரைமரி டேட்டா நாங்கள் எடுத்த நேரம் நாங்கள் நேரடியாக குழுக்களாகவும் சந்திச்சிருக்கிறோம், தனிப்பட்ட ரீதியாகவும் சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நாங்கள் நேரடியாக இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். லோக்கல் குரூப் டிஸ்கஷன் சொல்கிறது வந்து எங்களுடைய குழுவாக உங்களை நாங்கள் சந்தித்த நேரம் இது இங்கே போன மாதம் நாங்கள் சந்தித்தது. இதை தாண்டி இந்த குழு செயற்பாட்டின் மூலம் வந்த தகவல் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே சுதர்சனோ சுரன்யா ரிப்போர்ட்ஸோ இங்கே இல்லை. இந்த குழு செயற்பாட்டில் உங்களுடைய அபிப்பிராயங்களை வந்து நாங்கள் ஒரு ரிப்போர்ட்ஸாக மாறி அந்த தலைப்புகளின் கீழே வரும். அந்த தலைப்புகள் எந்த தலைப்புகளில் வருதுன்னா இந்த ஷெல்டர் சர்வீஸ், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, லீகல் எய்ட் சர்வீஸ், mental health services, specialized health care for STD medical, GBV case management, GBV information and awareness. இந்த தலைப்புகளுக்கு கீழே தான் இந்த ரிப்போர்ட்ஸ் வருது.
திருப்பியும் நான் என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முதல்ல ஞாபகப்படுத்துகிறேன். SGBV செக்ஷுவல் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸில் இந்த அசஸ்மெண்ட் வந்து அவேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், இந்த 2 தலைப்புக்குள்ளேயுமே சுற்றி கொண்டிருக்கோம். ஒன்று அவேர்னஸ் இருக்கா, இல்லாட்டி என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸை நீங்கள் மேற்கொள்றீங்க. இதிலிருந்து தொடர்வதற்காக திருமதி சுவேமி அவர்களை அழைக்கிறேன். நன்றி. அவருடைய உறவினர் ஒருவருடைய வீட்டுக்கு வாழ வந்திருக்கிறார். ஓகே, அங்கே வந்து இப்ப ஏன் இவர் இளம் விதவை வாழ வந்திருக்கிறாருன்னு சொன்னா, சாதாரணமா இளம் விதவையான ஒருவர் வந்து அவருக்கு ஹஸ்பண்ட் செத்துட்டார் என்றால் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில எல்லா பெண்களும் வேலைக்கு போற பெண்களாக இருக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கணவர் இறந்த பிறகு 3-4 பிள்ளைகளுடைய அம்மா என்ன செய்வா, யூஸ்வலா யாராவது ஒரு ரிலேட்டிவ் வீட்டை போய் அவர்களிடம் தான் தஞ்சம் கோருவா. அப்படித்தான் நடந்திருக்கு இவருக்கு. அப்ப அங்க வந்து கமலினுடைய உறவினர் வீட்டுல அந்த உறவினர் கமலினுடைய 12 வயது மகளுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு வழங்குறார். அங்க உறவினர் வீட்டுல இவ தங்க போயிருக்கிறா, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய உறவினர் அவருக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு வழங்குறார். சோ இதனால பாதிக்கப்பட்ட கமலி என்ன செய்யறா, அந்த பிள்ளைகளை கூட்டி கொண்டு அவ வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு இடத்துல போய் ஒரு குடிசை ஒன்று அமைத்து வாழுகிறார். விளங்கிச்சுதா? ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல குடிசை வாழுகிறார். ஏன்னா அவர் அந்த உறவினர் வீட்டுல பாதுகாப்பாக தங்க முடியல, அங்க பாலியல் தொந்தரவு மகளுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இருப்பினும் இந்த கமலி வீட்டுல இல்லாத இந்த சந்தர்ப்பத்துல அந்த உறவினர் என்ன செய்யறாருன்னா, அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்து போய் அந்த குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். திருப்பவும் யோசிச்சு பாருங்க, கமலி என்றவ ஒரு சிங்கிள் உமன், கணவர் இல்லைன்னா பிள்ளைகளை வச்சுக்கொண்டு அவ என்ன செய்வா, எங்கேயாவது வேலைக்கு போவா. அவ வேலைக்கு போகும்போது வீட்டுல அந்த பிள்ளைகள் தனியா இருப்பார்கள். அந்த நேரம் இந்த பாதிப்பு பிள்ளைகளுக்கு அந்த உறவினரால ஏற்படுகிறது. விதவை தாயான கமலி என்ன செய்யறாண்டால், தனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை சம்பந்தமாக அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மகளிர் குழு தலைவி ஒருவரை சந்தித்து தன்னுடைய பிரச்சனையை சொல்றான். அவ கொஞ்சம் பவரான பொசிஷன்ல இருக்கிறார். அவ என்ன செய்யறா, கமலி அந்த தலைவி கூட்டி கொண்டு போறான். பெண்களுக்கான சிறுவர்களுக்கான சிறப்பு பிரிவு இருக்கு, அங்கதான் போறான். ஒருவர் இருக்கிறார். ஆனால் அந்த பெண் போலீஸ் அதிகாரி சொல்ல முடியாது நேரடியாக, இன்னொரு ஆணிடம் தான் ஏற்படுது. இதை சொல்ல விரும்ப இல்லை. அப்ப இந்த தர்ம சங்கடமான ஒரு நிலையால அந்த மகளிர் குழு தலைவி என்ன செய்யறாண்டா, டிமாண்ட் பண்றா, எனக்கு வந்து பெண் டிரான்ஸ்லேட்டர் தான் வேணும், பெண் மொழிபெயர்ப்பாளர் தான் வேணும், வர சொல்லுங்க. ஸோ இதனால சுமார் 7 மணித்தியாலங்கள் அவர்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல காத்திருக்க வேண்டி ஏற்படுது. இந்த பெண் போலீஸ் அதிகாரி ஒரு பெண் டிரான்ஸ்லேட்டரை கூட்டி கொண்டு வரதுக்கு. இது ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம். இந்த 7 மணித்தியாலத்துல யூஸ்வலா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. சின்ன குழந்தைகளோட ஒரு தாய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 7 மணித்தியாலம் வெயிட் பண்ணிட்டு நின்றால் என்ன நடக்கும்? பிள்ளைகள் குழப்படி பண்ணும், பசிக்கும், அழும், ஓடும். அது போலீஸ் ஸ்டேஷன்ல டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த பிள்ளை அங்க இங்க ஓட, அந்த அம்மாவும் அங்க இங்க பிள்ளைக்கு பின்னால ஓட, அது ஒரு டிஸ்டர்பனான ஒரு நிலைமை ஏற்படும். இதனால போலீஸ் அதிகாரிகள் எரிச்சல் அடைந்து கமலியை திட்டுறாங்க. ஏன் உனக்கு இந்த கம்ப்ளைண்ட் எங்கள்கிட்ட தர முடியாதா? ஒரு பெண் அதிகாரி இருக்கிறா, எதுக்கு நீ தமிழ் டிரான்ஸ்லேட்டரை வெயிட் பண்ணி கேட்குற, எதுக்காக இப்படி எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றேன்னு அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சில நாட்களுக்கு பிறகு என்ன நடக்குது என்றால், இந்த காவல் நிலையத்தினருக்கு ஏதோ ஒரு விதத்துல இந்த விடயம் தெரிய வருது. எப்படி தெரிய வருதுன்னு தெரியும். மேபியோ அந்த நபருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அவர் தெரிய வந்த இப்ப முதல் பெண்ணுக்கு